அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்டார் அகாடமியுடைய வாராந்திர ஜோதிட சிறப்புரை கூட்டம். மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க. நான் எல்லாரும் மியூட்டால் போட்டுறேன். ஸ்ரீனிவாசன் சார் மட்டும் அப்புறம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஸ்டார் அகாடமியுடைய 40வது வாராந்திர சனிக்கிழமை ஜோதிட சிறப்புரை கூட்டம் 40 வாரங்களை வெற்றிகரமாக நடத்தி செல்வதற்கு ஜோதிட அன்பர்கள் ஜோதிடத்தின் பால் கொண்டுள்ள ஈடுபாடும் ஆர்வமும் தான் காரணம். அதிலிருந்து ஒரு இம்மியும் பிசகாமல் இதை மேலும் மேலும் சிறப்பான முறையில் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதுதான் ஸ்டார் அகாடமியுடைய நோக்கம். பல தலைப்புகளில் பல பேர் பேசணும் அப்படின்னு வந்தாலும் கூட இது ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமாக நம்ம இதை கொண்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்டார் அகாடமி உறுதியா இருக்கு. ஏன்னா பல பாரம்பரியமான விஷயங்கள் இன்றைக்கு வழக்கத்தில் பயன்படுத்த முடியாமலோ காணாமல் போகியோ விட்டது. கிட்டத்தட்ட அதான் உண்மை. இந்த பாரம்பரிய விஷயத்திற்கு மாற்றாக ஜோதிடத்தில் சொல்லப்பட வேண்டுமே என்பதற்காக நியதிக்கு மாறான பாரம்பரியத்தில் இல்லாத பல புது விஷயங்கள் திணிக்கப்படுகிறது. ஸோ இதை ஏதோ மேம்போக்கா நம்மளும் ஜோதிடம் படித்தோம், இல்லை வாடிக்கையாளர் ஜோதிடம் பார்த்தோம் அப்படின்றத மட்டுமே நகர்த்திட்டு போனோம்னா காலப்போக்கில் இந்த ஒரு அரிய பொக்கிஷம் காணவே கிடைக்காத ஒரு இதாக போயிடும். இப்படித்தான் வரலாற்றில் பல விஷயங்கள் அழிஞ்சிருக்கு. இயற்கையில் உயிர்களில் இப்படி பல டைனோசர்னு ஒரு ஜீவராசி இருந்துச்சு. இன்றைக்கு அது இந்த பிரபஞ்சத்தில் நம்மளோட வாழ முடியாமல் போகிறதுக்கு காலத்தோடு தகவமைத்து அது செல்வதற்கான சூழல்கள் இல்லாமல் போனது காரணம். அதே மாதிரி தான் இப்போ சமீப காலங்களில் சிட்டுக்குருவி என்பது ரொம்ப ஆசையாக நாம் எல்லாரும் நம்ம சக வயதில் இருக்கிறவங்களாம் பார்த்த விஷயம். இன்றைக்கு புதிய தலைமுறைகள் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு சிட்டுக்குருவின்னு ஒன்று இருந்துச்சுன்னு படம் போட்டு காட்ட வேண்டிய சூழல் தான். இது விஞ்ஞானம் ஒரு பக்கம் படுத்துகிற பாடு. எப்படி இந்த நவீனத்தினுடைய புகுத்துதல் பழைய விஷயங்களை அழிவுத்தன்மைக்கு கொண்டு செல்லுதோ, இது எதுலையுமே விதிவிலக்கு இருக்காது, ஜோதிடத்திலையும் வரும். ஆனால் இது ஜோதிடம் என்பது ஏதோ இன்றைக்கு நாம் பார்த்து கண்டுபிடித்த விஷயம் அல்ல, காலங்காலமாக இருந்த விஷயம். அப்போ முன்னோர்கள் நமக்கு இதை வழிநடத்தியவர்கள் இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத தெரியாம நாம் இன்றைக்கு மேம்போக்கா ஜோதிடம் பார்த்தோம் அப்படின்னா, கடற்கால் ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஜன்னலுக்கு வர்ணம் பூசுறதை பத்தி நம்ம சிந்திக்கிறதா அர்த்தம். அஸ்திவாரமே பலம் இல்லாமல் வெறும் ஜன்னலுக்கு வர்ணம் பூசுறதை பத்தி பேசுவது எவ்வளவு முட்டாள்தனமான அல்லது ஒரு தவறான செய்கையா இருக்குமோ, அந்த மாதிரி இந்த ஜோதிடத்துக்கு அஸ்திவாரமான பாரம்பரியமான மகான்கள் மகரிஷிகள் எடுத்து கொடுத்த விஷயத்தை நாம் பின்பற்றாமல், அந்த வழி நடக்காமல் அதிலிருந்து நவீனத்தை கொண்டு வரணும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதிலிருந்து மேலும் மேலும் செழுமைப்படுத்தணும். ஆனா அதையே முற்றிலும் புறக்கணித்து விட்டு, அதை நிராகரித்து விட்டு, தன் போக்கில் தனக்கு தோன்றியதையெல்லாம் நாம் சொல்கிறோமே என்றால் நாம் ஜோதிடத்திற்கு மட்டும் துரோகம் செய்வதில்லை, நம்முடைய மகரிஷிகளுக்கும் மகான்களுக்கும் நாம் இழைக்கின்ற ஒரு துரோகம். எப்படி ஒரு குரு துரோகமோ அல்லது ஒரு விஷயமோ கர்மாவில் பாவமா சேரும்னு நம்ம ஜோதிடத்தில் படிச்சிருக்கோமோ, இதுவும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் அந்த மாதிரி சேரும். ஸோ இப்போ இப்படி பழமையான விஷயங்களை நாம் கொண்டு வந்து தான் ஆகணும், பாரம்பரியமான விஷயங்களை கொண்டு வந்து தான் ஆகணும். அந்த பாரம்பரியமான விஷயத்தின் வெளிச்சத்தில் நாம் விஞ்ஞானத்தையும் நவீனத்தையும் இந்த ஜோதிடத்துக்குள்ள கொண்டு வரணும். விஞ்ஞானத்தையும் நிராகரிக்கணும், புறக்கணிக்கணும்ன்றதெல்லாம் நோக்கம் இல்லை. இன்றைக்கு பல சாஃப்ட்வேர்கள் வந்திருக்கு. மேனுவலா மிந்தி கையில் எழுதுறதோட பல சாஃப்ட்வேர்கள் வந்திருக்கு. இன்னும் எளிமைப்படுத்தப்படுது. அந்த அளவில் விஞ்ஞானத்தை வரவேற்கும். ஆனால் இது முற்றிலும் திசை மாறி ஒரு தவறுதான விஷயத்துக்கு போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பாரம்பரியமான விஷயங்களை மேலும் மேலும் கொண்டு செல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஸ்டார் அகாடமி தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். அதற்கு நீங்கள் எல்லாம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. பல பணிகளுக்கு மத்தியில் இன்னைக்கு
தமிழ்நாட்டில் நகராட்சி தேர்தல்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழல்களையும் பல பணிகளுக்கு மத்தியில் இன்றைக்கு வந்து இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கீங்க. இன்றைய நம்முடைய சிறப்பு பேச்சாளர் மருத்துவ ஜோதிட பேராசன் ஸ்டார் அகாடமியினுடைய மருத்துவ ஜோதிடம் ஃபேக்கல்டி திரு ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள், எனது அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய சகோதரர். இன்றைய தலைப்பு பராசர ஜோதிட முறையில் லக்ன சுபர் லக்ன பாவர்களை எப்படி நிர்ணயிப்பது அப்படிங்கிற தலைப்பு. ரொம்ப அருமையான உரையாக இது இருக்குங்கிறதுக்கு நான் உத்தரவாதமும் உறுதியும் கொடுக்க முடியும். ஏன்னா அவரோட தொடர்ந்து பயணிக்கிற இதை வைத்து சொல்கிறேன். ஸோ அன்பர்கள், இதை நம் முன்னாடி சொன்ன இந்த பாரம்பரியமான விஷயங்களை நம்ம எப்படி முன்னெடுத்து செல்வது அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட இந்த ஜோதிட விஷயத்தையும் பார்த்து மேலும் மேலும் தங்களை ஜோதிடத்துறையில் செழுமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஸ்டார் அகாடமியுடைய ஆவலை உங்கள் முன் வைத்து ஸ்ரீனிவாசன் சார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வணக்கத்தையும் ஸ்டார் அகாடமி சார்பில் தெரிவித்துக் கொண்டு, ஸ்ரீனிவாசன் சார், ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். நீங்க நிகழ்ச்சிக்கு நன்றி. ஸ்கிரீன் பண்ணிக்கோங்க. நீங்க இது நான் பண்ணிக்கிறேன். நான் ஸ்கிரீன் பண்ணிக்கிறேன். ஓகே சார். மகா கணபதியையும் நவக்கிரக நட்சத்திர தேவதாதிபதியும் வணங்கிக் கொண்டு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம ஹயக்கிரி அருளாசிகளுடன் ஸ்டார் அகாடமி வழங்கும் 40வது வாராந்திர சிறப்பு கூட்டத்தில் பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வாய்ப்பளித்த ஸ்டார் அகாடமி குழுமத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்மளோட தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டோன்னா, பராசர மகரிஷியோட லக்ன சுபர் அசுபர். இது என்ன சொல்றேன்னா, ஒரு எலிமெண்ட்ரி சப்ஜெக்ட். எலிமெண்ட்ரி சப்ஜெக்ட்னா, இந்த இடத்துல பிழைகள் ஏற்பட்டால் நீங்கள் எவ்வளோ பெரிய கணிதமாக இருந்தாலும் உங்களுக்கு அது தவறான பலன்களை தரும். அதனால் இதை பற்றி ஒரு சிந்தனை இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சார்கிட்ட இந்த தலைப்பை கேட்டு வாங்கி, இதில் என்ன ரொம்ப எலிமெண்ட்ரியாக இருக்கு சார், ரொம்ப ஒரு வரியில் சொல்கிற இதை போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிலாம் சொல்லி பேசி டிஸ்கஸ் பண்ணி, சரி நம்ம அதில் உள்ள என்னென்ன அதில் உள்ள சூட்சமத்தை நம்ம எப்படி பார்த்துருக்காங்க, மக்கள் மார்க்கெட்டில் எப்படி பயன்படுத்தணும், இன்றைக்கி சாஃப்ட்வேர் வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல போய் நிற்கிறோம், எதை மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கையில் ஒரு நல்ல ஒரு டூல் இது பராசரர் கொடுத்துருக்க ஒரு நல்ல டூல். இந்த டூலை நீங்கள் பயன்படுத்தையில் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரியும். அதனால் அதை நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இந்த பராசர மகரிஷி அப்படிங்கிற ஒரு யாருன்னு கேட்டால், பிரம்மாவோட குமாரர் சப்த ரிஷிகள், அதில் வசிஷ்டரோட குழந்தை சக்தி, சக்தியோட குழந்தை பராசரர், வியாசரோட அப்பா. அதுக்கப்புறம் இவருக்கு சுகபிரம்ம மகரிஷிக்கு அவர் பாட்டனார். சரிங்களா? இவ்வளோ அவர் ஜோதிட உலகத்துக்கு ஜோதிட பராசரா ஹோர சாஸ்திரா அப்படிங்கிற ஒரு இது 550 ஒரு நிறைய ஸ்லோகன் உள்ளதை ஒரு 100 அத்தியாயம் உள்ள ஒரு புத்தகத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு, கிரந்தம். ஆமாம், விஷ்ணு புராணம் இந்த பராசரர் எழுதினது. அதே மாதிரி உங்களுக்கு பராசர சம்ஹிதை அப்படிங்கிறது இவர் எழுதின நூல். இதில் எல்லாம் கிடக்கிற பாயிண்டெல்லாம் செதறி கிடக்கிறதெல்லாம் சேர்த்து நம்ம அப்பப்போ சேர்த்து பார்த்தா ஜோதிடம் சொல்வதில் நம்மளோட அந்த மகரிஷி நமக்கு எவ்வளோ முத்துக்களை விட்டு சென்றிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். அதில் ஒன்று தான் லாஸ்ட்டு 33வது 34வது மீட்டிங்கில் நம்ம கிரக வலிமையை பற்றி பேசல பார்த்தோம். இன்றைக்கி அதோட தொடர்ச்சியாக தான் இதை நம்ம பார்க்குறோம். நான் சப்ஜெக்டுக்குள்ளே கிளாஸுக்குள்ளே போகிறேன். சார் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம்ல? ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுது. ஓகே சார், என்ன கொஞ்சம் பெருசு பண்ணணுங்க? சார் ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? ஓகே சார், டன். ரீடபிளா இருக்குல்ல? தெரியுது சார், ரீடபிளா இருக்கு. ஓகே. இப்போ இன்றைய தலைப்பு என்னன்னா, பராசர முறையில் லக்ன சுபர் அசுபர் நிர்ணயம். அதான் இன்றைய வகுப்பு. நான் தொகுத்து வழங்குறவர் ரா ஸ்ரீனிவாசன். இப்போது கிரக கணிதங்கள் பண்ணணும். ஒரு ஜாதகம் வந்தோன்னே நம்ம கிட்ட ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க வராங்க.
அப்படின்னா ஜோதிடரோட கடமை என்ன அப்படின்னு சொல்கிறேன்னா கிரக கணிதங்கள் பண்ண வேண்டும். அந்த கிரக கணிதங்களில் முதல்ல ஒரு இருக்கிறது வந்து கிரக உறவுகள். கிரகத்துக்கும் ராசி மண்டலத்துக்கும் உண்டான உறவுகளை எப்படி ஒன்றுக்கு ஒன்று எப்படி உறவு கொள்கின்றன, நவக்கோள்கள் தங்களுக்குள் எப்படி தொடர்பு கொள்கின்றன. ஏன்னா ஒரு கோள் மட்டுமே வந்து பலனை தராது, நிறைய கோள்களோட இணையலை. அந்த கோள்களுக்கும் அந்த இணைவை வந்து எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக கிரக உறவு என்று நம்ம சொல்கிறோம். கிரக உறவு அப்படிங்கிறது பார்க்கல பராசர மகரிஷி என்ன சொன்னார், நம்ம 33வது வார மீட்டிங்கில் நான் பேசியிருக்கேன். ஆயில் ஸ்தான பலம், கிரக வலிமையில் ஸ்தான பலம் பேசியிருக்கேன். அந்த ஸ்தான பலத்தில் கிரக உறவை பற்றி விளக்கியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், கிரகங்கள் ராசியில் மூலத்திரிகோண வீட்டில், மூலத்திரிகோணம் அப்படின்னா ஒரு கிரகம் தன்னோட கிரக ஆதிபத்தியத்திற்கு முக்கியத்துவம் தருகின்ற இடம். அதாவது எனக்கு ஒரு கேரக்டர் பிடிக்குது, அந்த இப்போ சார் ஒருத்தர் பேசல, முதல்ல ஸ்ரீதர் சாரா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இல்லையா, ஜோதிடமாக, அது ஜோதிடம் நமக்கு பிடிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம், சனிக்கிழமை வந்து இணைஞ்சிடுறோம் அந்த மீட்டிங்கில். சரிங்களா? இதுக்கு வந்து விளம்பரம் போடுறதில்ல, இது பண்ணுறதில்ல, டிக்கெட் எடுக்கிறதில்ல, எதுவும் இல்லை. நம்மளா வந்து இன்ட்ரெஸ்டில் வரும். அது மாதிரி கிரகத்துக்கு மூலத்திரிகோண வீட்டுக்கு தன்னுடைய கிரக காரகத்துவங்கள். இப்போ சூரியனா பிதிர்காரகத்துவம், சூரியனா தலைமை பண்பு. இப்போ தலைமை பண்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிரக உறவுகள். நீங்க அதை ரிப்பீட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க சார். இப்போ நம்ம வந்து மூலத்திரிகோண வீட்டில இருந்து கிரக ஆதிபத்தியங்கள், கிரக காரகத்துவங்கள் இருக்கு இல்லையா, கிரக காரகத்துவங்கள் சொல்லல. அது வந்து பராசர மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, மூலத்திரிகோண வீட்டில இருந்து எடுத்துக்கோங்க, உயிர்காரகத்துவம். அதனால மூலத்திரிகோண வீட்டில இருந்து எடுக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து கிரக உறவு பார்க்கல முதல் ரூலா கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, ஒரு கிரகம் தனது ராசியில மூலத்திரிகோண வீட்டில் இருந்து 2, 4, 5, 8, 12, 9 இந்த ஸ்தானங்களில் இருக்கிற வீட்டு அதிபதிகளை தனது நட்பாக கொள்ளும். அது மாதிரி உச்சம் பெற்ற ராசிக்கு அதிபதி நட்பு. இந்த 2 விதிகளை சொல்லிட்டு மித்தவங்கெல்லாம் பகைப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கிரகத்துக்குள்ள ஒரு ட்விஸ்ட் பண்றாரு. என்ன பண்றாரு, இந்த இயற்கை கிரகங்கள் நவக்கோள்கள் எப்படி தங்களுக்குள் உறவு கொள்கின்றன அப்படிங்கிறாரு. அந்த கிரக உறவுகள் தற்காலிக நட்பு அதையும் சேர்த்து பஞ்சமைத்திரிகா நட்புக்கு கொண்டு வந்து அந்த கிரகம் வந்து ஒரு ராசியில 9 விதமான தொடர்புகள், நவக்கோள்களும் ஒவ்வொரு ராசியிலும் 9 விதமான கோள்கள் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத அவர் மெயின்டைன் பண்றாரு. ஸோ அதை வச்சு தான் அவர் என்ன பண்றாருன்னா அடுத்து கிரக வலிமைக்கு போறாரு. கிரக வலிமைங்கிறது ஷட்பலம், 6 விதமாக சொல்லப்பட்ட இருக்கிறது. அந்த 6 விதமான ஷட்பலத்தையும் அந்த கிரக காரகத்துவம் வலுக்க வேண்டுமானால், அந்த பாவகம் வலுக்க வேண்டுமானால், அந்த பாவக காரக்கிரகங்களுக்கு எவ்வளவு வலிமையுடன் செய்யப்படும், இது 3 வெவ்வேறு வார்த்தைகள் நல்லா புரிஞ்சிங்கனாதான் உங்களுக்கு தெரியும். அப்ப கிரக வலிமை அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு சூரியன் வலிமையா இருக்கு அப்படின்னு சொன்னா பை ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து தலைமை பண்பை கொடுக்கும், காரகத்துவத்துக்கு கொடுக்கும். அதுவே வந்து அது வந்து சுபத்தன்மையில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணணும்னா அதோட தசாபுக்திகளுக்கு அந்த நல்ல பலன்களை தரும். இப்போ கிரக வலிமையத்துக்கு அப்புறம் அதே பாவத்தை வலுப்படுத்துறதுக்கும் கிரக வலிமை. இப்போ சூரியன் ஒருத்தருக்கு 3 குடையவராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 3ஆம் பாவகம் அப்படிங்கிறத ஒரு வேல்யூவில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அந்த 3ஆம் பாவ கிரகம் மிதுன லக்னமாக இருந்தால் 3ஆம் பாவத்துக்கு அதிபதியான சூரியன் ஷட்பலத்தில் வலுத்தால் அவர் வந்து 3ஆம் பாவத்தை வலிமையடைய செய்வார். இதுல நல்ல வார்த்தையை கவனிக்கணும், வலிமையடைய செய்வார். அதே இடத்துல அவர் வந்து சுபபலம், அதாவது விம்சோக பலத்தில் பலன் பெற்றால் அந்த கிரகம் அதோட தசாபுக்திகளை இஷ்ட பலத்தை அதிகமாக தரும், கஷ்ட பலத்தை குறைக்கும் அப்படிங்கிறது அவர் வச்சிருக்க விதி. இதில் ஒன்றையும் தனித்தனியாக நீங்கள் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். இதில் நிறையா விஷயங்கள், இதில் உள்ளது அதுவும் அதில் உள்ளது இதுவும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் தான் பில்டிங் பிளாக். இதெல்லாம் நம்ம ஒன்றா செங்கலை வச்சு கட்டினாதான் நமக்கு ஒரு கட்டடம் வர்ற மாதிரி. இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிளானிங்,
ஒரு பிளான் இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்த்தாதான் ஒரு ஜாதகத்தில் நமக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் வருது. ஸோ இதில் வந்து இந்த சந்தேகங்கள் எப்படி போக்கிக்கணும் அப்படின்னா, இந்த அடிப்படையை இதை வந்து இப்போ இன்னைக்கு நான் தொட்டிருக்க சப்ஜெக்டை நான் எத்தனையோ கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், எத்தனையோ வீடியோ பார்த்துருக்கேன், எல்லாம் 2 நிமிஷத்தில் கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை, ஒரு சூத்திரம் இருக்குது, அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க, புரியுங்களா? ஆனால் இதற்குள் பராசர மகரிஷி எத்தனை விஷயங்களை வைத்திருக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ளும் போதுதான் உங்களுக்கு இதோட பலம் தெரியும். அது என்னது அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைய நாம் பார்க்க போகிற தலைப்பு வந்து கிரகத்தரம். அதாவது இதில் வந்து பிளானட்டரி ரிலேஷன்ஷிப், இதில் கிரக வலிமையில் ஷட்பலம், அது ஸ்ட்ரென்த்து. இப்போ கிரகத்தன்மையில் விம்சோக பலத்தில் அதில் வந்து அதோட சுபத்தன்மை தசாபுக்திகளில் எப்படி இருப்பார் அப்படின்ட்டு இன்னைக்கு பார்க்கறது கிரக குவாலிட்டி. குவாலிட்டினா என்ன? இது ஆல்மோஸ்ட் நான் பண்ணியிருக்க கர்ம வினைகளுக்கு ஏற்ப நவக்கோள்களுடைய தொடர்பே இந்த இடத்துல தான் இருக்குது ஜாதகத்தில். அது வரைக்கும் நீங்கள் பார்க்குற எந்த பலனுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, உங்கள் ஜாதகத்தை கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது. அப்போ ஒரு ஜாதகம் கம்பேர் பண்ண போகையில் தான் கிரகத்தரம். இதுவே ஒரு 12 கணக்கு வச்சுருக்காரு, அதில் ஒரு கணக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அந்த 12 கணக்கும் அப்படியே ஒவ்வொருத்தருக்காக நம்ம டைம் கிடைக்கல பேசுவோம். இன்றைய கிரகத்தரத்தில் பயன் தரும் சுபர் அசுபர் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் வந்து கிரக அவஸ்தை, அஷ்டவர்க்கம், இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். இதெல்லாம் வந்து கிரக கணிதங்கள். இப்போ கிரக பிரிவுகள் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா, மண்டல கிரகங்கள். முதல்ல வந்து மண்டல கிரகங்களே எடுத்துக்கோங்க. அது வந்து சூரியன், சந்திரன். அந்த சூரியன் சந்திரனுக்கும் தனி இதை வச்சு தான் யோகம், திதி, கரணத்தில் எல்லாமே இந்த 2 கிரகத்தோட சுழற்சியில் தான் இருக்குது. அதனால இதை மண்டல கிரகங்கள், ஒளி கிரகங்கள் அப்படின்னு இந்த 2க்கும் தனியாக பிரிச்சிடணும். அடுத்தது தாரக் கிரகங்கள். தாரக் கிரகங்களுக்கு செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த குஜாதி ஐவர் என்று சொல்லப்படுகிற நட்சத்திர தாரக் கிரகங்கள். இந்த தாரக் கிரகங்களும் மண்டல கிரகங்களும் உறவு கொள்ளுதல என்ன ஆகும், அமாவாசை, பௌர்ணமி, இதில் நிறைய ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ முதல்ல வந்து ராசியை பிரித்தாங்க, அப்புறம் கிரகத்தை வந்து எப்படிலாம் பிரிவுகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இதை நான் எப்போ சொல்லலையும் நம்ம குஜாதி ஐவரையும் மண்டல கிரகங்களையும் சாயா கிரகங்களையும் தனித்தனியாக படிச்சுட்டு போனால் நமக்கு ஜோதிடத்தில் உள்ள சூத்திரங்கள் விளங்கும். அப்படிங்கிறதுக்காக நான் அதை தனியாக டைப் பண்ணியிருக்கேன். மண்டல கிரகங்கள் சூரியன், சந்திரன், இதில் உள்ள பஞ்ச அங்கங்களும் வாரம், திதி, யோகம், கரணம், அது எல்லாமே இதுக்குள்ள இந்த 2 கிரகத்தோட சுழற்சியில் தான் இருக்குது. தாரக் கிரகங்கள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இவர்கள் வந்து ஒரு பஞ்சபூத தத்துவங்கள். பஞ்சபூத தத்துவங்களை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி அவங்க பலன் கொடுக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இதில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இதோட இணைந்ததுன்னா, தாரக் கிரகங்கள் இணைந்ததுன்னா என்னன்னு பார்க்கறது தான் மிச்ச கணக்குலாம். சரிங்களா? அடுத்தது சாயா கிரகங்களான ராகு, கேதுவோட இந்த கிரகங்கள் கலந்ததுன்னா, மண்டல கிரகங்கள் கலந்ததுன்னா கிரகணம். அதே தாரக் கிரகங்கள் கலந்ததுன்னா அந்த கிரகத்தோட பலனை ராகு, கேதுகள் எடுத்து எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? இதில் வந்து சூரியன், சந்திரன் எல்லாத்துக்கும் தலைமை பண்பு. இப்போ அப்பா அம்மா மாதிரி சூரியன், சந்திரன். இந்த செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனிலாம் அதோட இயக்கங்களை குறிக்கிறது. ராகு, கேது இன்ஸ்பெக்டர் அப்படி வச்சுக்கோங்க. இந்த பார்வைகளோட நீங்கள் எல்லா சூத்திரங்களையும் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் புரிபடும். அதில் நான் எதுக்கு இதை கொண்டு போகிறேங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகல உங்களுக்கு தெரியும். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து சாயா கிரகங்களுக்கு கிரக ஆதிபத்தியம் கிடையாது. ஏன்னா அது எந்த வீட்டையும் சொந்தம் கொண்டாடாதனால அதுக்கு கிரக ஆதிபத்தியம் கிடையாது. அதனால் இன்றைய வகுப்பில் நம்ம சாயா கிரகங்களை அப்படி தூக்கி தனியாக வச்சுட்டு மிச்சம் இருக்க மண்டல கிரகங்களுக்கும் தாரக் கிரகங்களுக்கும் அதுக்கு மட்டும் ராசியில் லக்னத்துக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கிரகங்களோட சுபர் அசுபர். முதல்ல கிரகத்தோட சுபர் அசுபர் முதல்ல பார்த்தது கிரக உறவுகள். நட்பு, பகை வேற, நல்லவன் கெட்டவன் வேற. சரிங்களா? ஒருத்தருக்கு நல்ல நண்பரும் இருக்கலாம், கெட்ட நண்பரும் இருக்கலாம். நட்புங்கிறது வரையில நல்ல நண்பர், கெட்ட நண்பர். அதே மாதிரி உறவுக்காரங்கள நல்ல உறவினர், கெட்ட உறவினர் 2 இருப்பாங்களா, மத்திய உறவினர் 2 இருப்பாங்களா. ஸோ இதில் இதை மாதிரி கிரகத்தோட இணைவுகளை வச்சு தான் நம்ம இதை வந்து டிசைட் பண்ணுறோம். அப்போ கிரகங்களுக்கு சொல்லல, கிரக உறவுகளுக்கு சொல்லல மூலத்திரிகோணம் பிரதானப்படுத்துகிறார் யார்? பராசர மகரிஷி. அதை மாதிரி கிரகங்களுக்கும் சுபர் அசுபர் அப்படிங்கிற பிரிவுகளை அவர் பிரித்து வச்சிருக்காரு. அதனால அது என்னன்னா இயற்கை சுபர் அசுபர் அப்படிங்கிறது ஒன்று,
இது கிரகங்களோட நட்பு பார்க்கல என்ன பார்க்குறோம், இயற்கை நட்பு, தற்காலிக நட்பு, பஞ்சமைத்திரிகா நட்பு. அதை மாதிரி இந்த சாப்டர் கீழே என்ன கொண்டு வராரு அப்படின்னா கிரகங்களோட சுபர் அசுபர் பிரிவுகளை கொண்டு வராரு. இப்போ இயற்கை சுபர் அசுபர் அவங்க யாரு அப்படிங்கிறாரு. அப்புறம் தான் லக்ன சுபர் அசுபர் அப்படின்னு பிரிக்கிறார். இப்போ நம்ம இன்னைக்கு டாபிக் லக்ன சுபர் அசுபர், அதனால இப்போ நம்ம இயற்கை சுபர் அசுபரை ஒரு வார்த்தைகளில் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு போகலாம். இப்போ கிரகங்களோட இயற்கை சுபர் அசுபர் அப்படின்னா வளர்பிறை சந்திரன், குரு பகவான், சுக்கிரன், தனித்த புதன், இந்த 4 பேருக்கும். அதுக்கப்புறம் சூரியனுக்கு அரை சுபர் அப்படின்னு சொல்லப்படுற வழக்கம் இருக்குது. ஆனால் கணிதத்தில் இன்றைக்கு உண்டான சாஃப்ட்வேரோ அதுவோ பயன்படுத்தப்படவில்லை, பராசர மகரிஷிகளையும் பயன்படுத்தப்படவில்லை. அதனால அரை சுபர்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த நூல் எழுதின மகரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் ஏகப்பட்ட கான்ஃபிளிக்ட் இருக்குது. அதனால தான் நான் தலைப்பு கொடுக்கல பராசர மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத மட்டும், ஏன்னா அவர் நூல இருந்து மேற்கோள் காட்டல, அவரோட சித்தாந்தம் என்னங்கிறத மட்டும் தான் நம்ம சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி டைப் பண்ணுறோம். சில சூரியன் அரை சுபர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம், அரை பாவருங்கிறதையும் எடுத்துக்கலாம், தவறில்லை. இன்னும் நம்ம இதை மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே போனால் நம்மளோட சப்ஜெக்ட் மெயினாக பார்க்க முடியாது. அதனால் நான் பராசர முறைன்னு தலைப்பு கொடுத்துட்டேன். இயற்கை அசுபர் தேய்பிறை சந்திரன், சூரியன், செவ்வாய், வேற யாராவது கூட்டு சேர்ந்த புதன். இந்த கூட்டு சேர்ந்த புதன்லேயே தார கிரகங்களோட சேர்ந்த வேற பலன், அதே மாதிரி சூரியனோட சேர்ந்த வேற பலன். இதில் ஒரு ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா சூரியனும் புதனோட சேர்ந்தா மட்டும்தான் அது சேர்ந்த புதன், மற்ற யாரோட சேர்ந்தாலும் அது கிரக யுத்தத்தில் போயிடுறதுனால தனித்த புதனாக கொள்ளப்படும். இதை மாதிரி நிறைய தாண்டவ மாலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நூல்களில் வித்தியாசங்கள் இருக்குது. ஒன்று படித்து தெரிஞ்சுக்கணும். நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஆத்தர் என்ன சொல்றாரு, இதுக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஆராய்ச்சிக்கும் அது எப்படி சரியா வருகிறது அப்படிங்கிறதையும் பயன்படுத்தணும். எப்பவுமே அறிவை டெவலப் பண்ணணும். ஒருத்தர் சொல்றத முழுமையா நிராகரித்து விடக்கூடாது, அதே மாதிரி முழுமையா ஒத்துக்கவும் கூடாது. அது என்ன பேசிஸ்ல சொல்றாங்க, நீங்க ஒரு அடிப்படை கல்வியை வச்சுக்கிட்டு, அந்த அடிப்படை கல்வியை வச்சுக்கிட்டு, இப்போ நமக்கு தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ் தெரிஞ்சுட்டா 3வது மொழி தெரியலன்னா என்ன சொல்லுவோம், இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் புரியும். அதுவும் தூய தமிழுக்கு போயிட்டால் நமக்கு புரியாது. அதே மாதிரி மொழியில் இருக்கிற பிரச்சனை தான் இந்த ஜாதகத்தில் இருக்குது. அதனால தான் நம்ம ஒரு சித்தாந்தம் படிக்கலையே இது யார் சொல்ல மெத்தேடில் இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பராசர முறையில் அவர் சொன்ன இயற்கை சுபர், இயற்கை அசுபர், அதை நான் டேப்லேஷன் பண்ணியிருக்கேன். இதோட பிடிஎஃப் ஸ்டார் அகாடமி தளத்தில் பதிவுப்படும். அதனால் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பார்த்துட்டே வாங்க. நான் உங்களுக்கு காரணத்துக்காக சொல்கிறேன். அடுத்தது இப்போ நம்ம மெயின் டாபிக் உள்ள வந்துடும். கிரகங்களின் லக்கண ஆதிபத்திய சுபர் அசுபர், இதான் நம்மளோட இன்றைய தலைப்பு. ஸோ முன்னாடி சொன்னதான், இதுவரையும் சொன்னதெல்லாம் உதாரணங்கள் தான், சரிங்களா? இப்போ லக்ன ஆதிபத்தியத்தால் கிரகங்களின் சுபர் அசுபர் நிர்ணயத்திற்கு பராசர மகரிஷி விதிகள் கொடுத்திருக்கின்றார். அந்த விதிகளை நான் உங்களுக்கு ஒன்பின் ஒன்னா சொல்லிட்டு வரேன். இந்த விதிகளை வச்சுதான் எல்லா லக்னத்துக்கும் பாகுபாடு இல்லாமல் இந்த விதிகளை அப்ளை பண்ணி தான் பண்றோம். இதுலயும் பராசர மகரிஷி விதியை மீறியும் சில இடத்துல கொடுப்பாரு. அது ஏன்னு மூல நூல்களை இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் பராசரர் என்ன கொடுத்துருக்காரோ இந்த ரூல்ல இல்லாததும் சில இடத்துல சொல்லப்படும். அதுவும் அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த ரூலை மட்டும் சொல்லிட்டு இவர் நல்லவர் இவர் கெட்டவர் சொல்லவே மாட்டார். ஏங்கிறதுக்கு நீங்க போனாதான் அங்கதான் நம்மளை சிந்தனை பண்ண வைக்கிறார். எப்படின்னா ஒரு புத்தகம் படிக்கிறோம் அப்படின்னா வாய்ப்பாடு 2+2 = 4 நம்ம டேபிள்ஸ் படிக்கிறோம். அப்புறம் அந்த டேபிள்ஸ் எந்த இடத்துலையும் வராது, அது எலிமெண்ட்ரி ஸ்கூலோட முடிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு சேரல என்ன ஆகணும், இதை அதையும் பெருக்க வேண்டியது வரும், இந்த நம்பரை இதால் வகுக்க வேண்டியது வரும். அப்பெல்லாம் பின்னம் நிறைய சிஸ்டம் இருக்கும். அப்போ அந்த சிஸ்டத்துக்கு அடாப்ட் பண்ணுறதுக்காக நம்மளை சிந்தனையை தூண்டுறதுக்காக சில இடத்த அவர் மாற்றி கொடுத்துருக்காரு. அதையும் நான் அடிக்கோட்டிட்டு காமிச்சிட்டு நம்ம சொல்கிறோம். அதனால தான் இந்த லக்ன சுபர் அசுபருக்கு நான் ஒரு 10 பேஜுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா அதில் பராசர மகரிஷி எவ்வளோ சூட்சமங்கள் வச்சுருப்பாரு அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சு கொண்டு அந்த மனப்பான்மையில் பாருங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். இப்போ பராசர மகரிஷியோட விதிகள் என்ன அப்படின்னு சொன்னால் இதில் கேந்திரம் 1, 4, 7, 10 என்று சொல்லப்பட்ட கேந்திர ஆதிபத்தியம் பெற்ற இயற்கை சுபர்கள் இந்த இடத்துல தேவைப்படுதா, இயற்கை சுபர்கள். அப்போ வளர்பிறை சந்திரன், குரு, சுக்கிரன், தனித்த புதன், இந்த இயற்கை சுபர்கள் நான் சொல்ற இடத்துல அங்கே தேவைப்படுறதுனால தான் அந்த டேபிளேஷனில் கொடுத்துருக்கேன். இவர்கள் கேந்திரங்களில் 1, 4, 7, 10 இருந்தால் முதல்ல அவர் எந்த லக்னனே பார்க்கல,
விதியை சொல்லிட்டே வராரு. சுபத்தன்மையை இழந்து விடுவார்கள், ஆனால் அசுபத்தன்மையை பெறமாட்டார்கள். அப்படின்னா என்ன கிடைக்குது? சுபத்தன்மையை இழந்து அசுபத்தன்மையும் பெறமாட்டாங்கன்னா மத்திமர் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கிடைக்குது. இது முதல் விதி. கேந்திரத்தை வச்சு 4 விதி சொல்லியிருக்காரு. அதில் ஒரு விதி இது. ரெண்டாவது விதி என்னன்னா, கேந்திரத்திலிருந்து 1, 4, 7, 10 ஆதிபத்தியம் பெற்ற இயற்கை அசுபர்கள் அசுபத்தன்மையை இழப்பார்கள், ஆனால் சுபத்தன்மையை பெறமாட்டார்கள். புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து கேந்திரத்திலேயே அந்த இயற்கை அசுபர்கள் சொல்லப்பட்ட சூரியன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இவர்கள் இருக்கும்போது, சேர்ந்த புதன் இவர்கள்லாம் இருக்கும்போது அவர்கள் அசுபத்தன்மையை இழப்பார்கள், ஆனால் சுபத்தன்மையை பெறமாட்டார்கள். இந்த இடத்துல அவங்க மத்தியமம் ஆயிடுறாங்க. புரியுதுங்களா? ஸோ அடுத்தது வந்து ஒரு கேந்திர ஆதிபத்தியமும் ஒரு திரிகோண ஆதிபத்தியமும் பெற்ற இயற்கை அசுபர் ஆதிபத்திய சுவராக மாறிவிடுவார். இங்கே தான் அந்த ட்விஸ்டை வைக்கிறாங்க. எப்படி நம்மளோட ஒரு கிரகத்தை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த கிரக ராசி மண்டலத்தில் இருக்கையில ஒரு பலனுக்கும் கர்ம பலனை தரப்போகல எப்படி அவர் மாத்துறாரு அப்படிங்கிறதுக்கும் முக்கியமான புள்ளிகளை எடுத்துக்கிட்டே வரார். ஒரு கேந்திர ஆதிபத்தியமும் ஒரு திரிகோண ஆதிபத்தியமும் பெற்ற இயற்கை அசுபர் ஆதிபத்திய சுபர் ஆவார். இந்த விதி என்னதான் நான் ஒவ்வொரு இதுக்கும் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். கீழே நான் அதை விளக்கியிருக்கேன், பராசர முறையில் விளக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டேபிளேஷனாக கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு கேந்திரத்தை வச்சு 4 ரூல் சொல்லியிருக்காங்க. அதில் 4வது ரூல், இரு கேந்திர ஆதிபத்தியம் பெற்ற இயற்கை அசுபர் ஆதிபத்திய கொடிய அசுபர் ஆகிவிடுவார். இங்கே தான் நம்ம பார்க்கணும். அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் சொல்லியிருக்காரு. அப்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, கேந்திரங்கிற ஒன்று எடுத்திருக்காரு. 1, 4, 7, 10 கேந்திரம். அந்த கேந்திரத்தை எடுத்துக்கிட்டு முதல்ல அதில் இயற்கை சுபர் இருந்தால் அவங்க சுபத்தன்மையை இழந்து விடுவார்கள், ஆனால் அசுபத்தன்மையை பெறமாட்டார்கள், மத்திமர். ரெண்டாவது விதியில் என்ன சொல்றாரு, அவர் இயற்கை அசுபராக இருந்தால் இயற்கை அசுபர்கள் அசுபத்தன்மையை இழப்பார்கள், ஆனால் சுபத்தன்மையை பெறமாட்டார்கள். இது ரெண்டாவது விதி. மூணாவது விதியில் ஒரு கேந்திர ஆதிபத்தியமும் ஒரு திரிகோண ஆதிபத்தியம் பெற்ற இயற்கை அசுபர், அதில் பாருங்க கேந்திரத்தை கட் பண்ணிட்டு கேந்திரத்தையும் திரிகோணத்தையும் எடுத்து இயற்கை அசுபரை கொண்டு போய் சேர்க்கிறார். இந்த விதிகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் சொல்லல உங்களுக்கு எந்த வித சந்தேகமும் இல்லாமல் எந்த தசாபுக்திகள் எப்படி வந்தாலும் இதை எங்கே பயன்படுத்தணுங்கிறத மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே போகலாம். அது மாதிரி கேந்திரத்தோட கடைசி விதி என்ன சொல்லுதுன்னா, இரு கேந்திர ஆதிபத்தியம் பெற்ற இயற்கை அசுபர். அந்த இடத்துல என்ன சொன்னார், இயற்கை அசுபர் எடுத்தார், இந்த இடத்துல இயற்கை சுபர் எடுத்தார். அப்போ ஒரு இயற்கை, அப்போ இங்கே தான் என்ன சொல்கிறோம், ஒரு ஜாதகத்தில் நல்லவனாகவே இருக்க முடியாது, அது மாதிரி கெட்டவன் நல்லவனாக மாறுறதையும் தடுக்க முடியாது. ஏன்னா பிரபஞ்ச சக்தியில் யாருமே நல்லவர் கிடையாது, யாருமே கெட்டவர் கிடையாது. அதுதான் பிரபஞ்ச விதியாக தான். சரிங்களா? அதனால இது எப்படி இந்த இயக்கங்களை மாற்றி 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 போட்டாதான், இப்போ நம்ம கரண்டாக இருக்கோன்னா பாதி பாசிட்டிவ் பாதி நெகட்டிவ். உடல் ஆரோக்கியத்துக்கு அமிலத்தன்மை காரத்தன்மையோட இதுதான் உடல் ஆரோக்கியமே. உடல் அமிலத்தன்மை எவ்வளோ காரத்தன்மை எவ்வளோ, இதுதான் உங்களோட ஆரோக்கியமே. இவ்வளோதான் சிம்பிள். அதே மாதிரி சுபர் அசுபர் இதை கம்பேர் பண்ணிக்கோ. அப்போ நீங்கள் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி கொண்டு போகல இதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் ஒரு செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நார்மல் ஜாதகம் பார்க்கல ஒருத்தர் நல்ல கும்பிடுவார், சார் நான் இவ்வளோ நல்லது பண்ணேன் சார், இவ்வளோ நல்லவனாக இருந்தேன் சார். ஏங்க நீங்கள் நல்லது பண்ணீங்க, உங்களுக்கு லாட்ரி விழுந்தது, உங்கள் பணத்தை கொண்டு போய் வீட்டை பூட்டாமல் பீரோவில் வச்சு பூட்டி சாவியின் தலைக்கடியில் வச்சு படுத்தீங்கன்னா இன்னொருத்த வந்து எடுத்துட்டு தானே போவோம். அப்போ ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறதோட அர்த்தம் புரியுதுங்களா? ஸோ அது அப்போ அதே மாதிரி ஒரு இயற்கை அசுபர் வந்து என்ன பண்ணுவார், இது மாதிரி கொடுக்குறதுல என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு நோய் வருது, அப்போ நோய் வரையில அந்த நோய் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க பாகத்தில் உள்ள இன்டாக்சின்ஸ் அழுக்க பூரா அதை எடுத்துகிட்டு போயிட்டக்கப்புறம் நோய் போனதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகிடுது, ஆரோக்கியம் வருது. அப்போது ஒரு கெடுதலில் நல்லது நடக்குது. அப்போது அந்த இடத்துல என்ன, கேந்திரமும் திரிகோணம் பொருந்திய ஒரு இயற்கை அசுபர், அந்த அசுபர் வந்துட்டு போனனால நல்லா எடுக்கிறது வாழ்க்கையில் பார்க்குறோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேந்திரத்துக்கு உண்டான ரூல். அடுத்தது திரிகோணத்துக்கு உண்டான ரூல். இது 5வது ரூல். திரிகோணம், லக்ன திரிகோணம் 1, 5, 9 ஆதிபத்தியம் பெற்ற இயற்கை சுபரும் இயற்கை அசுபரும் ஆதிபத்திய சுபர் ஆவார்கள் அப்படின்னு சொல்லிடுறார். இந்த இடத்துல 1, 5, 9 கோணங்கள் வலுத்தது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் இந்த விதியை மட்டும் படிச்சுக்கிட்டு ஜோதிடம் சொன்னீங்கன்னா தப்பாயிடும். பராசர முறையை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கல.
அப்படிங்கிறதான் இது. எல்லாருமே ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க, 1, 5, 9 சுபர் தானே, எப்பவுமே சுபர் தானே அப்படின்னு பார்த்தா ராசி மண்டலத்தோட இந்த கிரக இணைவுகளுக்கு இரு ஆதிபத்தியம் இருக்கிறதுனால அவர்கள் ஒவ்வொரு லக்னத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி பலன் தருவார்கள், இண்டிவிஜுவல் ஜாதகத்திற்கு கர்ம பலனை எப்படி தருவார்கள் அப்படிங்கிறது தெரியாம இந்த 5வது விதியை மட்டும் நீங்க படிச்சுட்டு போயிட்டு பராசரர் தானே சொன்னாருன்னு சொன்னீங்கன்னா, அவர் பராசரர் இந்த விதியை எதுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா லக்ன சுபர் அசுபர் நிர்ணயத்திற்கான பராசர விதிகள் தான் இது. நீங்க இந்த லக்ன திரிகோணம் 1, 5, 9 ஆதிபத்தியம் பெற்ற இயற்கை சுபரும் இயற்கை அசுபரும் ஆதிபத்திய சுபரே, அதனால அவர்கள் நன்றே தான் செய்வார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்ய மாட்டாங்க. அதை நம்ம நீங்கள் இந்த சப்ஜெக்ட் முடியல பராசர மகிழ்ச்சி எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதனால தான் நான் ரூல்ஸை முதல்ல சொல்கிறோம், அந்த ரூல்ஸை அப்ளை பண்ணுறோம் அவர் மெத்தட்லேயே, அப்புறம் அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்கிறோம், அதை ஒரு டேபிளேஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம எப்படி ஸ்கெட்சாக ஒரே வார்த்தையில் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது லக்ன ஆதிபத்தியம் பெற்ற இயற்கை சுபரும் அசுபரும் ஆதிபத்திய அதிசுபர் ஆவார்கள். அது லக்னத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றார்கள் அவர்கள். அப்போ முதல்ல மேலே சொல்லிட்டார் இல்லையா, மேலே லக்ன திரிகோணத்தில் 1, 5, 9 சொல்லிட்டாரு. அது மாதிரி லக்ன ஆதிபத்தியம்னு ஒரு சிறப்பு ரூலை போடுறாரு. இங்கே தான் சில லக்னத்துக்கு அது தேவைப்படுகிறது அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷல் ஸ்டேட்டஸுக்காக வரையில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிடுவாங்க. அது லக்ன ஆதிபத்தியம் பெற்ற இயற்கை சுபரும் இயற்கை அசுபரும் ஆதிபத்திய அதிசுபர் ஆவார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு லக்னாதிபதியே 5 கூடவனோ 9 கூடவனோ ஆனால் அதிசுபர், அந்த இடத்துல அந்த கிரக இயற்கை சுபரா அசுபரா பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இது திரிகோணத்துக்கு சொல்லப்பட்ட விதிகள். இது எதுக்கு சொல்லப்பட்ட விதிகள்? பராசர விதிகள். லக்ன சுபர் அசுபருக்கு பராசரர் சொல்லப்பட்ட விதிகள். இது எல்லா இடத்துலையும் நீங்க ரேண்டமா அப்ளை பண்றதுனால தான் பராசரர் தான் சொல்லியிருப்பாரு, ஆனா எந்த டெக்ஸ்டுக்குள்ள சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? அதுதான் இது நம்ம தனித்தனியாக ரூல் அண்ட் ரெகுலேஷன் நம்ம போடுறோம். அடுத்தது திரிஷட்யம் அப்படின்னு சொல்ற 3, 6, 11 இந்த ஆதிபத்தியம் பெற்ற இயற்கை சுபரா இருந்தாலும் சரி இயற்கை அசுபர் ஆனாலும் சரி அவங்க ஆதிபத்திய அசுபர் ஆவார்கள். அப்போ 1, 5, 9 எடுத்து எல்லாம் நல்லவன் சொன்னாரா, இன்னொரு 3 ராசியை தூக்கிட்டாரு. 3, 6, 11 ஆதிபத்தியம் பெற்ற இயற்கை சுபரா இருந்தாலும் சரி இயற்கை அசுபரா இருந்தாலும் சரி அவங்க ஆதிபத்திய அசுபர் தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. சரிங்களா? இதில் இயற்கை சுபர் இயற்கை அசுபர் அதுதானே சார், அந்த இடத்துல அப்படிதானே சார் பராசரா சொல்லியிருக்காரு, அப்படிலாம் இல்லை. லக்னத்துக்கு கண்டுபிடிக்கல, இந்த விதி அப்ளை பண்ணிட்டாதான் அதான் இண்டிவிஜுவல் ஜாதகம். அதுக்கப்புறம் நீங்கள் இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு உண்டான ரூல்ஸில் தான் போகணும். அது எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இப்போ நம்ம கிளாஸில் நம்ம சொல்லிடுவோம். பரஸ்ரய அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது 3, 12, 2, 8 இந்த இடத்துல பெற்றவர்கள் இயற்கை சுபரானாலும் இயற்கை அசுபரானாலும் தன்னோடு இணைந்தவர்களுக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க. இது மத்திமர் மாதிரி. சரிங்களா? தற்காலிக மத்தியம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த 12ஆம் வீட்டுக்குடையவனும் 2க்குடையவனும் 8ஆம் வீட்டுக்குடையவனும் ஆதிபத்திய கெட்ட கிரகம் இயற்கை சுபராகியோ இயற்கை அசுபருடன் இணைந்தால் ஆதிபத்திய அசுபர், இல்லை இன்னொரு அசுபராகவே இருந்து இன்னொரு அசுபரோட இணைந்தாலும் ஆதிபத்திய அசுபர். இந்த இடத்துல நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம ஜாதகம் சொல்ல 6, 8, 12 ஒரே இடத்துல சேர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டே வர விதிகளுக்கு இது எப்படி கட்டுப்படுது இந்த பராசர மகிழ்ச்சி? ஏன் ஒரு தனிநபர் ஜாதகம் பார்க்கல நம்ம 6, 8, 12 இந்த 2, 12 எதுக்கு எங்க எப்படி சேர்க்கணுங்கிறத அவர் எங்க வெட்டி ஒட்டியிருக்காரு தகுந்த மாதிரி தான் நம்மளும் அனாலிஸ் பண்ண வேண்டும். அதை நீங்க அதுக்கு இல்லாம ஒரே ரூலை வச்சுக்கிட்டு 6, 8, 12 மொத்தமா அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு தீசிஸை உருவாக்குனீங்கன்னா நீங்க அதுல உள்ள சூட்சமத்தை மிஸ் பண்றீங்க, பலனை மிஸ் பண்றீங்க. அதனால இந்த 12ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்ததிபதி இவர்கள் எல்லாம் இயற்கை சுபராகி இயற்கை அசுபருடன் இணைந்தால் ஆதிபத்திய அசுபர், இல்லைன்னா இயற்கை அசுபராக இருந்து இயற்கை அசுபரோட இணைந்தாலும் ஆதிபத்திய அசுபர். சரிங்களா? அதை மாதிரி அதுக்கே இன்னொரு ரூல் சொல்றாரு. பரசரை அந்த 2, 12, 2, 8ஆம் வீட்டு ஆதிபத்திய இயற்கை அசுபராகி இயற்கை அசுபருடன் இணைந்தால் ஆதிபத்திய அசுபர். அடுத்தது பரசரை 12, 2, 8ஆம் இடத்து ஆதிபத்திய பெற்ற கிரகம் தனது மற்றொரு ஆதிபத்தியம் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து ஆதிபத்திய சுபர் அல்லது அசுபராகி விடுவார்கள். இதனாலதான் நல்லவன் கெட்டவன் ஆகிறதுக்கு வாய்ப்பு வைக்கிறார். 2 இடத்துல வாய்ப்பு வைக்கிறாரா, புரியுதுங்களா? அப்போ 12, 2, 8ஆம் இடம் பெற்ற தனி 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரமாட்டாங்க.
அவர் மற்றொரு ஆதிபத்தியம், அவர் சுப ஆதிபத்தியம் பெற்றால் அவர் சுபனா டேன் ஆகிட்டு போயிடுவார். புரியுதுங்களா? ஸோ இதனால தான் எப்படிங்கிறத வந்து அவர் தனி மனிதனுக்கு அப்ளை பண்ண போகையில் அதை சொல்லிட்டு போகிறார். அடுத்தது 8ஆம் பாவ ஆதிபத்தியம் பெற்ற கிரகம். இப்போ அதிலே ஒரு பிரிக்கிறார். இந்த 1, 5, 9க்கு 1வது வீட்டை பிரிச்சார் பார்த்தீங்களா? அதை மாதிரி இந்த 12, 2, 8ல் 8வது வீட்டை பிரிக்கிறார். 8வது ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் 3, 6, 11 என்ற ஆதிபத்தியம் பெற்றால் ஆதிபத்திய அசுபர் ஆவார். இப்போ புரிஞ்சுக்கோங்க, 3, 6, 8 கூட சேர்க்கலாம். ஆனால் நீங்கள் 3, 6, 8, 12லாம் அசுபர்னு சொன்னீங்கன்னா பராசர விதிக்கு அகைன்ஸ்ட்னு அர்த்தம். இப்போ நான் சொல்ல புரியுங்களா? அவர் தனியாக ஸ்பெசிஃபிக்காக எப்படி சொல்கிறாரு? 8, 12, 2, 8 தனியாக கொடுத்துட்டு 8ஆம் பாவாதிபத்தியம் பெற்ற கிரகம் 3, 6, 11 இணைந்தால் அவர் ஆதிபத்திய அசுபர். அப்போ ஒரு அளவுக்கு 3, 6, 8 சேர்க்கலாம். 3, 6, 8, 11 சேர்ந்தா ரொம்ப ஒஸ்ட்டு. இப்படி நம்மளுக்கு தெரியுதா? இப்போ ஸோ இந்த 12ஆம் இடத்தை எங்கெங்கே எப்படி வெட்டி ஓட்டணுங்கிறத பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ இதனால தான் சில இடத்துல, ஏன்னா 12ஆம் இடம் மோட்சஸ்தானம், பிறப்பின் பயன் பிறவாமை. அதுக்காக தான் இந்த பிரபஞ்சம் படைக்கப்படுகிறது. பிரபஞ்ச இயக்கத்துக்கு வேணால் வேறு விதிகள் இருக்கலாம், ஆனால் அதனால் 12ஆம் இடத்தை அவர் எப்படிலாம் சேஃப்கார்டாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா 12ஆம் இடத்துலேருந்து தான் லக்னமே பிறக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதனால தான் மூலத்திரிகோணத்திலேருந்து பிறக்கையெல்லாம் அது என்ன பண்ணுறாரு, 12ஆம் இடமும் 2ஆம் இடமுமே அவர் என்ன சொல்லிடுறாரு, நட்பு கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரபஞ்ச தோற்றத்துக்கு உண்டான விதி, அது மூலத்திரிகோண விதி. இது வந்து கர்மா நடக்கிறது. அப்போ வந்து இது வந்து ஃபங்க்ஷனல் மேல்ஃபிக். அதனால தான் இதை வந்து ஃபங்க்ஷனல் மேல்ஃபிக்னு பேர். சரிங்களா? அதனால 8ஆம் ஆதிபத்திய கிரகம் 3, 6, 11 சேர்ந்து அசுபர் ஆயிடுவார். அதே மாதிரி 8ஆம் பாவாதிபத்திய பெற்ற கிரகம் லக்ன திரிகோணமான 1, 5, 9 ஆதிபத்தியுடன் பெற்றால் ஆதிபத்திய அசுபர் ஆயிடுவார். அப்போ நீங்கள் 8ஆம் இடத்த ஒரு நியூட்ரலாக தானே வைக்க வேண்டியிருக்குது. 1, 5, 9 கனெக்ட் ஆகிட்டாருன்னா அவர் என்ன ஆகுறாரு, நல்லவராக மாறிடுறாரோ இல்லை மத்தியமராக மாறுறாரோ, ஆனால் அவரோட பலனுக்கு தகுந்த மாதிரி போறாருன்னு வச்சுக்குவோம். ஆனால் நம்ம 3, 6, 8, 12, 8, 12, 6, 8, 12 கூடவர்கள் அப்படிலாம் பேசவே கூடாது. ஜாதகத்தில் எந்த இடத்துல எதை சொல்கிறவங்க நிப்பாட்டி கவனமாக கேள்வி கேட்கணும். அது மாதிரி ஆராய்ச்சி பண்ணாதான் உங்களுக்கு அதில் உள்ள சூட்சமத்தோட விடை கிடைக்கும். ஸோ இதனால 8ஆம் இடம் பாதிபத்தியத்துக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தது இன்னொன்று பாருங்க, அதை கண்டினியூ பண்ணுறாரு. சூரியனோ சந்திரனோ 8ஆம் பாவ ஆதிபத்தியம் பெற்றால் ஆதிபத்திய அசுபர் ஆக மாட்டார்கள் அப்படின்னு ஒரு விதியை சொல்லிக்கிறார். சரிங்களா? அப்போ எந்த லக்னத்துக்கு வந்து சூரியன் சந்திரன் 8ஆம் பாவாதிபத்தியம் பெறுவாங்க? ஒன்று தனுசு லக்னத்துக்கு சந்திரன் 8ஆம் பாவாதிபதி வருவார். அதே மாதிரி இன்னொரு லக்னத்துக்கு எங்கே வருவார்? மகர லக்னத்துக்கு சூரியன் 8 கூடவன் ஆவார். இந்த 2 இடத்துலையும் அசுபர் ஆக மாட்டார்னு எழுதியிருக்காங்க. அப்போ நீங்கள் மகர லக்னத்துக்கும் தனுசு லக்னத்துக்கும் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க, மகர ராசிக்கோ தனுசு ராசிக்கோ இந்த இடத்துல பேச்சு இல்லை. தனுசு லக்னத்துக்கு சந்திரன் கெட்டவன் அல்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க எடுத்துட்டு வரும். கெட்டவன் அல்ல, மத்திமர். அப்போ நீங்கள் சந்திரன் 8ல் இருந்தால், குரு தனுசில் இருந்தால் என்ன சார் ஆகும் அப்படின்னா பயப்படக்கூடாது. மத்திமர் தானே கொடுத்துருக்காரு, லக்னத்துக்கு மத்திமர்னு ஆக்கிட்டார் அவர். அது மாதிரி சூரியன் மகர லக்னத்துக்கு 8ல் உள்ள சூரியன், உடனே சூரியன் அஷ்டமாதிபதி ஆட்சி பெற்றால் ஆயுள் பெருகும். ஆனால் அவர் தந்தைக்கும் விரோதம்லாம் இருக்காது, அந்த இடத்துல மத்திமர் தானே இருக்கு. அப்போ அந்த ஜாதகருக்கு நீங்க சனியும் சூரியனுக்கும் உண்டான உறவு முறைகளை வைத்துக்கொண்டு ஜோதிடத்தில் கதை சொல்லும் பழக்கம் அதிகமாகிவிட்டது. ஜோதிடத்தில் நட்சத்திர சிந்தாமணியை உதாரணம் காட்டையில சரஸ்வதி மகால 3 வால்யூம் வந்திருக்கு. அந்த நட்சத்திர சிந்தாமணி உதாரணம் காட்டுறது பதிலாக சூரியனும் அதை வந்து எங்க காட்டுவாரு, அந்த உறவுகளில் காட்டல ஏன்னு காட்டுவார். ஆனால் லக்னத்திற்கு பலன் சொல்லுகையில் சூரியனுக்கும் இதுக்கும் இந்த சொல்ல அதே மாதிரி என்ன சொல்ல மாட்டார், கும்பச்சனி போடல சொல்ல மாட்டார். இங்கதான் தனி மனித ஜாதகமாக கன்வெர்ட் ஆகிறது. அதனாலதான் லக்ன சுபர் அசுபர் விஷயத்துல பராசர மகரிஷி அந்த ரூலை தெளிவா டிஃபைன் பண்ணிட்டு போயிருக்கார். இதை நீங்க இந்த விதிகளை நல்ல மனசுல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு லக்னமும் புரியும். சரிங்களா? அடுத்தது லக்ன திரிகோண ஆதிபத்தியத்தில் லக்னாதிபதியை விட பஞ்சமாதிபதியும் பஞ்சமாதிபதியை விட பாக்கியாதிபதியும் அதிக பலம் பொருந்தியவர்கள். டைப் பண்ண இடம் இல்லை, நேரம் இல்லாதனால 1 greater than 5, 5 greater than 9 போட்டிருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா? இதே மாதிரி கேந்திரங்கிற செட்டில் 4 விட 7, 7 விட 10 அதிக பலம் பொருந்தியவர்கள். அதே மாதிரி 3 ஷேட்டியத்தில் 3 விட 6, 6 விட 11 பலம் பொருந்தியவர்கள். அதே மாதிரி 12, 2, 8ல் 12 கூடவனோட 2ஆம் இடத்தை 2ஓட 8ஆம் இடத்தை வரை அதிக பலம் பொருந்தியவர்கள். இதை எங்கே பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறத சொல்கிறேன்.
அடுத்தது குறிப்புகள் பார்த்தீங்கன்னா குரு இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம். இது வந்து மூல நூல்களோட இருந்து பராசரர் எப்படி மாறுபடுகிறார் அப்படிங்கிறதுக்கு உண்டான விதிகள். இது வந்து இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் தனது மூல திரிகோணம் உள்ள ஆதிபத்தியத்தை அது வந்து லக்ன சுபர் அசுபர் நிர்ணயத்தில் பராசர மகரிஷி பயன்படுத்தவில்லை. இங்கதான் நம்ம என்ன சொல்றோம், வித்தியாசம் சொல்றோம். இந்த இடத்துல அவர் வந்து பிரிடாமினன்ட் பண்றதுன்னே ஒத்துக்கல அவர். அதே கிரக உறவுகள் தற்காலிக மந்திரம் அதே மாதிரி பலம் எடுக்கிற வரைக்கும் அந்த மூல திரிகோணத்தை பெருமையா பேசினாரு, சுப பலம் எடுக்க. ஆனால் இந்த இடத்துல லக்னத்தோட கர்ம பலன் கொடுக்கிற இடத்துல மூல திரிகோணம் என்னன்னா, இந்த இடத்துல நீங்க சுதாரிப்பா இருந்தீங்கன்னா தான் வயிற்று வலிக்கு என்ன மாத்திரை கொடுக்கணும், வயிற்று அலைச்சலுக்கு என்ன மாத்திரை கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரியும். இல்லைன்னா நீங்க மிஸ் ஆயிடுவீங்க. இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் தனது மூல திரிகோணம் உள்ள ஆதிபத்தியத்தை லக்ன சுபர் அசுபர் நிர்ணயத்தில் பராசர மகரிஷி பயன்படுத்தப்படவில்லை. உதாரணமாக ரிஷப லக்னத்திற்கு புதனும், மிதுன லக்னத்திற்கு சனியும், கடக லக்னத்திற்கு குருவும், தனுசு லக்னத்திற்கு சனியும், மகர லக்னத்திற்கு சுக்கிரனும் மூல திரிகோணம் உள்ள ஆதிபத்தியத்தை லக்ன அசுப சுபர் அசுபத்தில் பராசர மகரிஷி பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறதான் இதுல உள்ள இது. சரிங்களா? அடுத்தது லக்ன பிரிவுகள். இப்போ வந்து லக்ன பிரிவுகள் எல்லாருக்கும் தெரியும். சரம், ஸ்திரம், உபயம், ராசிகள் மேஷ, கடக, துலா, மகர இந்த மாதிரி இது இருக்கு. இதுக்கு மாரகாதிபதிகள் விதி இருக்குது. 2 7ஆம் பாவாதிபதி மாரகாதிபதி சரராசிக்கு, 3 8 ஸ்திரத்துக்கு, உபயத்துக்கு 7 11. 8ஆம் இடம், 8ஆம் இடத்துக்கு 8க்கு 8 3 ஆதிபத்திய விஷய பாவ ஆதிபத்திய பாவோத்பாவம் படி 8 3க்கு 12ஆம் இடத்துக்கு உடையவர்கள் ஜென்ரலா வந்து சொல்றது, அது ஜென்ரலா சொல்றது. சரிங்களா? அவர்களும் ஆனால் 2ஆம் பாவம் கொள்ள மாட்டான், 7ஆம் பாவம் அந்த மாதிரி வரையில. ஆனால் அவர்கள் சரலக்கணத்துக்கு வரையில மாரகாதிபதியாக தான் செயல்படுவாங்க. சரிங்களா? அடுத்தது சிரராசிக்கு பார்க்கல 3 8 பாவாதிபதிகள் தான். இந்த இடத்துல அந்த 2 7 வரையில குறைச்சிக்கிறாங்க, பவரை குறைக்கிறாங்க. அதுவே நம்ம பார்க்கணும். அதனால மூல நூல்களில் பராசர மகரிஷி இதெல்லாம் தனித்தனியாக சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து உபயராசியில 7 11 கூடிய பாவாதிபதிகள் மாரகாதிபதி ஆவார்கள். அது மாதிரி பாதகாதிபதி சர லக்னத்துக்கு 11ஆம் இடமும், சிர லக்னத்துக்கு 9ஆம் இடமும், பாதகாதிபதி உபய லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி சொல்லப்பட்டுள்ளது. அதனாலதான் இந்த உபய லக்னத்திற்கு 7ஆம் இடம் மிக கொடுமையான ஸ்தானமாக வருகின்றது. இதற்கு உதாரணம் நம்ம போன கிளாஸ்ல காமிச்ச மாதிரி என்ன பண்றோம், சீஃப் மினிஸ்டரோட இதுல வந்து எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அம்மாவோட இதுல மிதுன லக்னத்துல குரு மூல திரிகோணம் ஏறி உட்கார்ந்து இருந்ததுனால அவர் எப்படி அவர் குரு தசையில பண்ணாரு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் சொல்லல, தப்பு இல்லை. ஆனால் மிதுன லக்னத்திற்குன்னு எடுக்கையில இந்த குருவை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விதிகள் தான் இப்ப நம்ம பார்க்கணும். சரிங்களா? இது வந்து கிரகம், இது நான் போன கிளாஸ்ல கொடுத்ததான் கிரக குறியீடுகள். அதுக்கடுத்து அதோட இயற்கை நட்புகள், இது சில இடத்துல தேவைப்படுது, அதுக்காக நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ அதனால ஒரு கட்டமாக நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஏற்கனவே போன வகுப்பில் டிஸ்கஸ் பண்ணதான். இப்போ இன்னைய வகுப்புக்கு நம்ம என்னன்னா, இப்போ மேஷ லக்னத்தை எடுத்துக்குவோம். பராசரர் சொன்ன விதிகளை அப்ளை பண்ணி பார்க்கணும்ல, அப்போ தானே அவர் சுபரா மத்திமரா அசுபரான்னு பார்க்க முடியும். ஸோ அப்போ அவர் சொல்லியிருக்க விதிகளை அவர் கரெக்டாக பயன்படுத்தியிருக்காரா அப்படிங்கிறதே நம்ம செக் பண்ணுறோம். இப்போ சூரியன் எத்தனை கூடவன், மேஷ லக்னம், சூரியன் 5 கூடவன். அப்போ விதியன் என்ன சொல்லுது, 5ஆம் விதியன் என்ன சொல்லுது, ஒரு 1 5 9 கூடவர்கள் சுபர். அவர் யார் வந்தாலும் சுபர்னு சொல்றாங்க. அப்போ அவர் சுபர், அந்த லக்னத்துக்கு அவர் சுபர் ஆயிடுறாரு. விதியன் 5ஆம் எண்ணை பயன்படுத்துறது. இதுதான் உங்களுக்கு அந்த சூட்சமே, எந்த விதியை பயன்படுத்தி அவர் சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு. சில இடத்துல அந்த விதி விலக்குகள் சொன்ன பார்த்தீங்களா, அந்த இடத்துல விதி விலக்குகளை மீறி அவர் ஏன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அது இந்த இடத்துல என்ன போட்டிருக்கணும் அதான் ஃபைனல். நிலைகள்ங்கிற இடத்துல தான் பராசரர் விதிகளுக்கு அடுத்தது சொன்னது. இதெல்லாம் விதிகள் படி வர்றது. சரிங்களா? சில இடத்த விதிகளை மீறியும் கொடுத்துருக்கதா சிந்தனா சக்தியை தூண்டுவதற்காகவும் ஒரு மாடர்ன் அப்கிரேடேஷன் அந்த இடத்துல அலோவ் பண்ணிக்கலாங்கிறதுக்காகவும் சில இடத்துல அவர் கொடுத்துருக்கிறாரு. அது மாதிரி எடுத்தா அவர் ஏன் எடுத்தாருன்னு சொன்னால் ஒரு அதுக்கே ஒரு தனி புக்கே போட்டிருக்காங்க. ஒரு இந்த கிரக ஆதிபத்தியத்துக்கு சொன்ன ரூலை வச்சுட்டு ஒரு இங்கிலீஷ் புக்கு, ஒரு சான்ஸ்கிரிட்ல அனாலிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இந்த ஸ்லோகனை, இந்த 12 ஸ்லோகனே 100 ஸ்லோகனை அனாலிஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எந்த அளவுக்கு அவங்க பராசர மகரிஷியை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சந்திரன் 4 கூடவன் ஆறாரு. அப்போ 1 4 7 கேந்திர விதிகளை அப்ளை பண்ணால் அவர் வந்து சந்திரன் வளர்பிறை சந்திரனா சுபர், தேய்பிறை சந்திரனா அசுபர். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து இவங்க மத்திமர் அப்படின்னு ஆயிடுறாரு. 50% ஆயிடுறாரு இல்லையா? சுபர் ஆனா சுபத்தன்மை இழப்பார், ஆனால் தேய்பிறை சந்திரனா இருந்தால் மத்திமர் ஆயிடுறார். ஆனால் மேஷ லக்னத்திற்கு சந்திரனை மத்திமமாக கொண்டுள்ளார்.
செவ்வாய் வந்து 1-8 குடைவன் ஆகிறார். இந்த இடத்துல 1ஆம் பாவாதிபதி அப்போ 6வது ரூலை பயன்படுத்தினா 2வது ரூல். அப்போது லக்னாதிபதி அம்பத்தை வந்து அவர் அசுபத்தன்மையை இழப்பார். ஆனால் 8ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெறையில் அவர் வந்து திருப்பி வந்து என்ன ஆகிடுறாரு, சமம்ங்கிற நிலைமைக்கு வந்துடுறாரு. ஸோ 8ஆம் இடத்தோட இது பார்க்கல உங்களுக்கு அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவரை சுபராக டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மேஷ லக்னத்துக்கு அவர் லக்னாதிபதியாகவே இருந்தாலும் அவரோட கொடிய பக்கத்தை அவர் மறைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறார். ஸோ அது காலபுருஷனுக்கு 8வது இடமா வர்றதுனால ஒரு சின்ன ரூலில் அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, அவர் வந்து 8வது இடத்துக்கு உண்டான அசுபத்தன்மையை அவர் எப்போதாவது ஒரு தருணத்தில் வெளியிட்டு விடுவார். அதனால் அவர் அரைச்சுபர்னு போடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் அதுக்கு உண்டானது. அடுத்தது புதன் 3-6 குடைவன். ஏற்கனவே அந்த 7வது விதி எண் 7 படியும் விதி எண் 16 படியும் நீங்கள் விதி அங்கே போய் பார்த்துக்கோங்க. ஸோ அவர் வந்து 3-6 குடைவன் ஆனதுனால அவர் என்ன ஆகிட்டாரு, கொடிய பாவி ஆகிடுறார். சரிங்களா? 3ஆம் இடத்து அதிபதி, அதுக்கு மேலே 6ஆம் இடத்து அதிபதி. இதனால தான் அவர் வந்து கொடிய பாவி ஆகிட்டார். அதனால தான் மேஷ லக்னத்துக்கு எந்த மேஷ லக்னத்து ஜாதகத்துக்கு வந்தாலும் புதன் தசை வந்ததுன்னா அந்த தசை முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு அது வந்து அவங்கள வந்து படுத்தி எடுத்துரும். அது அந்த புதன் பெற்ற சாரம் அதெல்லாம் இருக்குதுனாலும் லக்னாதிபத்தியத்தோட படையில் அவர் அந்த 3-6க்கு தான் செய்வார். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், 3-6க்குன்னு வரையில் இந்த புதனுக்கு மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் தசை அது எத்தனை வழுக்க என்ன ஆகும், இந்த இடத்துல தான் என்ன சொல்லக்கூடாது, வழுக்கக்கூடாது. அப்போ 3ஆம் இடம் வலுத்தால் என்ன, 6ஆம் இடம் வலுத்தால் என்னங்கிறது வலிமையை பொறுத்து. அப்போ வலிமையாக இருந்தாலும் இவர்கள் இந்த கொடிய அசுபத்தன்மையை செய்து அவர்கள் வலுத்து கெடுப்பார்கள். அதுக்கு தான் எந்த இடத்துல இருக்கணுங்கிறது சில நூல்களில் கொடுக்கப்பட்டுள்ளதை நான் இதை 12 லக்கணத்துக்கும் சொன்னேன்னா எனக்கு டைம் பத்தாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், முக்கியமான விதிகளை மட்டும் சொல்லிக்கிறோம். இது வந்து ஒரு குறிப்புகள், இந்த இடத்துல இருந்தால் நலம் அப்படிங்கிறது சில என்கிட்ட கிடைச்ச ஒரு மூல நூல்கள்ல இருந்து நான் உங்களுக்கு இந்த குறிப்பு வெறும் விதி என்ன மட்டும் பார்க்காம இந்த இடத்துல இருந்தால் இவர் நல்லது பண்ணுவார், எப்படி பண்ணுவார்னு நீங்கள் அனாலிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் விற்பனார் ஆகிவிடுவீர்கள். சரிங்களா? அதுக்கு அடுத்தது குரு இந்த மேஷ லக்னத்துக்கு 9-12ஆம் இடத்து ஆதிபத்தியம். அப்போ திரிகோண ஆதிபத்தியத்தில் அவர் வந்து லக்ன இது வந்து என்ன ஆகிடுறாரு, 5ஆம் இடத்துக்கு ரூலுக்கு வந்துடுறாரு. 9ஆம் இடத்த 1-5-9 சுபர் ஆகிடுறாரு. 12ஆம் இடம் சமமாக இருக்கார். 12ஆம் இடம் சமம்னு வருது. ஆனால் 12ஆம் இடத்துல உள்ளது இந்த இடத்துல 12வது விதியும் அந்த இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா 9வது பாவம் வந்து அந்த திரிகோணத்தில் பெரியவர். அதனால் 12ஆம் இடத்துல அவர் சின்னவர். அந்த பரஸ்பர கணக்கில் ஒரு மினிமம் வேல்யூ இருக்கிறார். அதனால அதை லெஸ்ஸரை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அதை கழிச்சு. ஆனால் கூட அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அரைச்சுபர்னு மெயின்டைன் பண்ணுறாரு. எதுக்காக அரைச்சுபர் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இந்த லக்னத்துக்கு அவர் வந்து என்னவாயிடுறாரு, அந்த 12ஆம் இடத்துக்கு வரையில் சில பிரச்சனைகளை தருவார் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். இப்போ பாருங்கள், செவ்வாயும் குருவும் நட்பு படி இயற்கை நட்பு, புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல எதனால கொடுக்குறாரு, இந்த மாதிரி அவர் மார்க் பண்ண இடத்த தான் நீங்கள் சூட்சமமாக உட்காந்து ஒரு ஜாதகத்தில் பில்டிங் பிளாக்ல உறவுகள், வலிமை, விம்சோக பலம் அண்டு லக்ன சுபர் அசுபர் இந்த 4ஐயும் கூட்டி அதோட அவஸ்தையும் போட்டு அஷ்டவர்க்கமும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலன் கணீர் நீங்கள் அடிப்பீங்க, சந்தேகம் இல்லாமல் அடிப்பீங்க. இந்த வந்து அரை சுபராக அவர் மெயின்டைன் பண்ணியிருக்கார். இது ஈவன் தோ 9ஆம் இடத்த அதிபதி சுபர்னு சொன்னாலும் இந்த இடத்துல சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறத அவர் மெயின்டைன் பண்ணியிருக்கார். அதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரோட நட்சத்திரங்களாக இருக்கலாம். இந்த இடத்துல சிந்தனையை தூண்ட ஆரம்பிச்சிடுறாரு. எப்படி சொல்கிறாரு, 12ஆம் இடத்துல என்ன ஆகிடுறாரு, புதன் நட்சத்திரம் இருக்குது. அதே மாதிரி 8ஆம் இடத்துல புதன் நட்சத்திரம் இருக்குது. அதனால தான் அவர் சொன்னார், புரியுதுங்களா? இன்னொரு கிரகத்தோடையும் கம்பேர் பண்ணல அந்த நட்சத்திரத்துக்குள்ளே இருக்கையில் இவர் ஒருவேளை இப்படி தான் பிஹேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் அந்த சார பலத்தை தொட்டு காட்டுறதுக்கு அவர் அடிக்கோட்டு காட்டியுள்ளார். அரைச்சுபன்னு சொல்லுவார். ஆனால் எங்கேயும் அப்ளை பண்ணலை. நீங்கள் இந்த விதிகளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் பின்னாடி நீங்கள் ஜாதகம் அப்ளை பண்ணல உங்களுக்கு அதோட புரியும். இல்லைன்னா ஒரே ரூலில் மட்டும் போட்டுக்கோங்க, அதுவும் உங்களுக்கு ஃபாலோனா பண்ணிக்கோங்க. ஒரு மைனூட்டாக நான் பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்காக நான் நிறைய டேபுலேஷனாக உருவாக்கியிருக்கேன். அடுத்தது சுக்கிரன், இவர் வந்து 2 குடைவன் 7 குடைவன். அப்போது இவர் வந்து ஒரு சுபர், இயற்கை சுபர். 7ஆம் இடம் கேந்திரம். அப்போனா கேந்திரத்துக்கு சுபர் ஆதிபத்தியம் பெற்றால் சுபத்தன்மை இழப்பார்கள். 2ஆம் இடம் மத்தியமஸ்தானம். அதனால் அவர் இதாகிடுவார். ஆனால்
எல்லா இடத்துக்கும் சரலக்கணத்துக்கு 7ஆம் இடம், சரலக்கணத்துக்கு 7ஆம் இடம் பாதகாதிபதி மாரகாதிபதி என்ற கண்டிஷனில் வர்றதுனால, மாரகாதிபதியாக வர்றதுனால இவரை வந்து அவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த ரூலோட சேர்த்து இங்கே வந்து பாவர்னு டிக்ளேர் பண்ணிடுறாரு. அவ்வளோதான். சரிங்களா? அது மாதிரி சனி மேஷ லக்னத்துக்கு 10, 11 கூட. அப்போது சனி யார்? அசுபர். அவர் கேந்திரத்தில் என்ன இருந்தார்? 10ஆம் இடத்துல இருந்தால் என்னவார்? அசுபத்தன்மை இழப்பார். அசுபத்தன்மையில் மத்திமர் ஆவார். அதனால் 11ஆம் இடத்த ஆதிபத்தியம் வச்சு பார்க்கல என்ன ஆகிடுறாரு? கொடிய பாவி ஆகிடுறாரு. அதனால் அவரும் பாவர் ஆகிடுறாரு. புரியுதுங்களா? எப்படி ஒன்று இப்போ நீங்கள் சனி பாவர்னு பார்க்குறதோட 10ஆம் இடத்த ஆதிபத்தியத்தை வச்சு மத்திமர் ஆகிய, அதாவது இயற்கை அசுபர் கேந்திர ஆதிபத்தியம் பெற்றதனால் அசுபத்தன்மையை இழந்து ஒரு மத்திமர் ஆகி பின்னர் 11ஆம் இடத்த ஆதிபத்தியம் பெறுவதனால் கெட்டு போகிறார். இப்படின்னு நீங்கள் மேஷ லக்னத்துக்கு ஞாபகம் வச்சிங்கன்னா 100 பாயிண்ட் எடுக்க முடியும். ஆதிபத்திய விஷயத்தில் மேஷ லக்னத்திற்கு சனி எப்படி செயல்படுவார், அந்த கிரக உறவுகளில் இயற்கை சனிக்கும் செவ்வாய்க்கும் உண்டான உறவுகள், இதெல்லாம் நீங்கள் மிங்கிள் பண்ணல தனித்தனி லக்னத்துக்கு வரையில தான் இந்த பலன் தனிநபர் ஜாதகமாக கர்ம வினைகளாக செயல்படுகின்றன. அப்போ இந்த 9 கிரகங்களும் லக்ன சுபர் அசுபர் விதிகளின் படிதான் நமக்கு வந்து பலன்களை தருகின்றது. எப்படின்னா கர்மாவை தான் தருது. இதில் நீங்கள் அந்த இயற்கை இதை மற்றதெல்லாம் எடுக்கல, அது ஒருத்தர் குறையா இருக்கலாம், கூட இருக்கலாம். எந்த இடத்துல குறைஞ்சா கூடுனா பரிகாரம் இருக்குது, எந்த இடத்துல பரிகாரம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த 10ஆம் பாவத்துக்கு மட்டும் ஒரு பரிகாரம் சொல்லுவோம் சும்மா. இவர் வந்து உயர்வு தாழ்வு தரும் அப்படின்னா ஒரே அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருப்பாங்க. ஒன்று அவர் வந்து தொழிலில் ரொம்ப சின்சியராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல சின்சியராக இருந்து ஒரு லெவலில் மேலே வருவாங்க. திடீர்னு ஒரு நண்பர்கள் கிடைப்பாங்க. என்ன ஆகிடுவாங்கன்னா, மச்சான் நீ தான் நல்லா ஜாதகம் சொல்கிறேன், நீ லாஸ்ட் மினிட்ல கூட வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் சொல்லிட்டு வரா வாடாப்பலாம் வெளியில் சினிமாவுக்கு எங்கேயோ சுற்றிட்டு வருவாங்க. கடைசியில் அந்த கிளைண்ட்டுக்கு பாயிண்ட்டை கோட்டை விட்ருவாங்க. இது என்ன ஆகிடுது, அந்த 11ஆம் இடத்தால தானே போகுது. அப்போ மேஷ லக்னக்காரங்களுக்கு சனி வரையில் பரிகாரம் சொல்லலை, நண்பர்களோட போகக்கூடாதுன்னு சொல்லணும். நீங்கள் இப்படி தான், இதுக்கு தான் அவர் வைக்கிறாரு. நான் சொல்ல புரியுதுங்களா? இது யாரோட போகணும், நீங்கள் தனியாக போகணுமா, குடும்பத்தோடு போகணுமா, நண்பர்களோட போகணுமா, சார் இவரோட போயிட்டான் பரவாயில்லையா, வெவ்வேறு கேள்விகள் கேட்கலையும் நீங்கள் இந்த மேஷ லக்னத்தாருக்களை எப்படி பயன்படுத்தணுங்கிறது ஒரு உதாரணம் சொல்கிறேன். இதை மாதிரி சின்ன சின்ன அந்த நுணுக்கங்களை தான் உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, சூட்சுமங்கிற ஒரு வார்த்தையை போட்டு துட்டாகிறாங்க இன்னைக்கு. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, அடிப்படை விதிகளே அடிப்படை வகுப்புல சொல்லி தருவதில்லை. இது இருந்ததுன்னா எப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சாதானே சார் அவங்களுக்கு புரியும். ஸோ இது மேஷ லக்னத்துக்கு எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால நான் விதிகளை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா 12:30 மணிக்குள்ளே நான் கிளாஸை முடிக்கணும். ஒரு 12:40 வரை கூட சீனிவாசன் சார் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் ஒரு இதாக சொல்கிறோம். இருந்தாலும் நம்மளோட வித்தியாசங்கள் பராசரர் எங்கே வேறுபட்டிருக்கார், மற்றபடி விதி இருந்ததுன்னா அப்படியே கிராஸ் பண்ணிவிடும். ஒரு தொட்டு காட்டணும், ஒரு லக்னத்துக்கு எப்படிங்கிறத தொட்டு காட்டணும். சூரியன் அவர் வந்து 4ஆம் இடத்த அதிபதி. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரூலே போட்டுடுறாரு. என்ன ரூல் போட்டுடுறாரு அப்படின்னா, அவர் வந்து அந்த 4ஆம் பாவாதிபதி என்ன சொல்கிறோம், இயற்கை அசுபர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கேந்திரத்தில் போகிறாரு. அசுபத்தன்மையை பெற்று மத்திமர் தான் வரணும். ரூல் படி இது மத்திமர் தான் வரணும். ஆனால் இந்த இடத்துல சுபர்னு அவர் மெயின்டைன் பண்ணுறாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன காரணம் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் இரட்டை ராசிக்கு வேறாகவும் ஒற்றை ராசிக்கு வேறாகவும் அவர் தனியாக ஒரு ரூல் வச்சு அப்ளை பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ அது ஏன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் போக போக ஜாதகத்தை அனாலிஸ் பண்ணல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஒற்றை ராசிகள் இப்போது ஒன்றும் இல்லைங்க, ஒரு அப்பா வந்து என்ன பண்ணுவார், பொம்பளை பிள்ளைக்குன்னா கொஞ்சம் ஒரு செலவு கொடுப்பார்ல, அது மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்போது இரட்டை ராசிகளுக்கு வரையில அந்த சூரியன் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து இரட்டைப்படை ராசிக்கு தன்மை வரையில அவர் கொஞ்சம் ஃப்ரீடமாக நடந்துக்கிறாரு, நல்லவர் ஆகிடுறாரு. அதனால் மத்திமர் சுபரானார் அப்படிங்கிறது ஒரு இந்த இடத்துலலாம் நீங்கள் சில விதிகளை ஏங்கிறத அப்படியே பண்ணும். ரூல் மட்டும் பார்த்தீங்கன்னா சார் இது மத்திமர் தானே வருதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. அதுதான் பராசரர். சரிங்களா? அதை நான் கீழே தொகுத்து சொல்லியிருக்கேன். நீங்கள் வகுப்பு ஃபுல்லாக பார்க்கணும். 2வது வரி படிக்கல உடனே எடுத்து ஃபோன் அடிச்சு சார் இது எப்படி சார் உங்கள் விதிக்கு அது க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். அன்மியூட் பண்ணிட்டாரு. அது அந்த அந்த அதிர்வுல என்னோட இதுவே இதாயிடுச்சு, கோடு போட்டுருச்சு. ஒரே ஒரு நிமிஷம் சார். சாஸ்கிரீன் இருக்குல்ல சார், இருக்கு. ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், சூரியன் பார்த்துட்டோம், அவர் ஏங்கிறத ஒரு விதியில் சொல்லிவிட்டோம். அப்புறம் சந்திரன் பாருங்க 3 குடையவர். அப்போ அவர் என்ன ஆயிடுறாரு, நேச்சுரலாக 3 குடையன் பாவிதான்.
அப்போ அவர் சுபராக இருந்தாலும் அசுபராக இருந்தாலும் அந்த விதியில் அவர் பாவர்னு முடிவு பண்ணிட்டாங்க. செவ்வாய் 7-12 கூட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து என்னவாகணும், கேந்திராதிபத்தியம் பெற்ற செவ்வாய் அசுபர், இயற்கை அசுபரான கேந்திராதிபத்தியம் செவ்வாய் அசுபத்தன்மையிலிருந்து மத்திமர் ஆவார். ஆனால் இன்னொரு 12ஆம் இடத்து ஆதிபத்தியம் இந்த மத்திமரை மீறுறதுக்கோ ப்ளஸ் பண்ணுறதுக்கோ மைனஸ் பண்ணுறதுக்கோ சப்போர்ட் பண்ணாதனால அவரை மத்திமர்னு முடிவு பண்ணிட்டார். அதனால தான் இப்போ நீங்கள் செவ்வாய் சுக்கிரன் உறவுகள் பார்க்கல வேற மாதிரி பயன்படுத்தணும். ஜாதகத்தில் லக்னத்துக்கு பயன்படுத்தல, ரிஷப லக்னத்துக்கு செவ்வாயும் சுக்கிரனும் ரிலேஷன் என்னன்னு பார்க்கறது வேற, மேச லக்னத்துக்கு செவ்வாயும் சுக்கிரனும் பார்க்கறது வேற, அது மாதிரி விருச்சிக லக்னத்துக்கு ரிஷபமும் இதுவும் பார்க்கறது வேற. இங்கே தான் அவங்க ஜோதிடத்தை 4 சுற்றிடுறாங்க. நீங்கள் எல்லா விதியை கரெக்டாக புரிஞ்சுக்காதனால என்ன ஆகிடுறோம், திருப்பி திருப்பி சந்தேகம் கேட்குறோம். புரியுதுங்களா? அந்த அப்படியே கன் மாதிரி அடிச்சுக்கிட்டே போகணும், விதிகள் தான். அதுக்கப்புறம் அவர் ஏன் மத்திமரம் டிக்ளேர் பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த 12ஆம் இடம் அவர் என்ன ஆகிடுறாரு, அந்த பராசரிய விதியெல்லாம் வந்திருக்க அவர் வந்து மத்திமர் தான். அப்போ 2 மத்திமராக தான் செயல்பட முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டேன். இந்த இடத்துல புதனை தான் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 5ஆம் இடம் 2-5 கூடவன். அவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவர் சுபர்னு போட்டிருக்கணும். ஏன்னா 5வது விதி என்ன சொல்லுது, 1-5-9 கூடவர்கள் இயற்கை சுபரா அசுபரா இருந்தாலும் அவங்க சுபர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 2ஆம் இடத்தை பார்க்கல என்ன ஆயிடுறாங்க, 2ஆம் இடம் வந்து மத்திமஸ்தானத்துக்கு வருது. அந்த 2ஆம் இடம் அவரோட சொந்த வீடு, அதுக்காக கொடுக்கவில்லை. இந்த இடத்துல கிரக லக்னாதிபதியோட நல்லுறவு கொண்டிருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, புதனுக்கு இரட்டைத்தன்மை இருக்குது. அவர் தனித்த புதன் சேர்ந்த புதன் இருக்காரு. அதனால இந்த இடத்துல என்னன்னா அவரோட இணைவுகளும் ஒரு காரணமாயிடும். 2வது தனித்த புதன் ஜாதகத்தில் இருக்கிறது பெரிய ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ், சில மந்த்தில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால இந்த ரிஷப லக்னத்துக்கு சொல்லல புதனை ரொம்ப பிரமாதமாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் இந்த இடத்துல தான் 5ஆம் இடம் மூல திரிகோணம், 5ஆம் இடம் உச்சம், 5ஆம் இடத்துல ஆட்சி, இவ்வளோ இருந்தாலும் அவர் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு, அரைச்சுபராக ஆக்கிட்டு போயிட்டார். ஏன்னா 2ஆம் இடத்து ஆதிபத்தியத்தை வச்சு அவர் மத்திமராக்கி அந்த மத்திமருக்கு மேலே அவர் வந்து திருப்பி அந்த சுபத்தன்மையை கூட்ட போய் அவர் வந்து என்னன்னா அரைச்சுபர்னு கொண்டு வந்துட்டார். ஸோ அதனால தான் அந்த அரைச்சுபர் போடுற விசேஷங்கள் எப்படி அப்படிங்கிறது. குரு வந்து நேச்சுரலாக 8 கூடவன் ஆறாரு மத்திமர். அப்படின்னா எப்படி மத்திமர் ஆறாரு, 8 கூடவன் யாரை பொறுத்து டிபெண்ட் ஆவாங்க, அவர் தன்னோட மற்றொரு ஆதிபத்தியம் ரிஷப லக்னத்துக்கு 11 முடிஞ்சு போச்சா, 7வது வீட்டோட அப்போ பாவர்னு போட்டுடுறாங்க. அதனால சுக்கிரனுக்கும் குருவுக்கும் இந்த இடத்துல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இது லக்ன சுபர் அசுபரில் வச்சு அவர் பாவர். ஆனால் கிரக உறவு முறைகளில் வச்சு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், குரு வந்து சுக்கிரனை பகைவராக கருதுவார். ஏன் கருதுறாரு, மூல திரிகோண வீட்டுக்கு 6வது வீட்டுக்கும் 11வது வீட்டுக்கும் அதிபதியாக வந்து அவர் குரு சுக்கிரனை பகைவனாக கருதுகிறார். ஆனால் சுக்கிரன் என்ன பண்ணுறாரு, மூல திரிகோண வீட்டுக்கு 3வது வீட்டில் இருந்தாலும் 6வது வீட்டில் இருந்தாலும் அவரும் பகைவர் தான். ஆனால் உச்சம் பெறுகின்ற காரணத்தினால் அவர் அந்த கிரகத்திற்கு சமமாகி விடுகிறார். அப்போ சுக்கிரன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு சுக்கிரன் இணைவு தான் இந்த இடத்துல தான் ஃபைனான்ஸ் டீலிங்கில் மனைவி பார்க்குறது, குடும்ப அமைப்பில் எப்படி விட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த குரு சுக்கிர அமைப்புகளை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இயற்கை ஒரு அப்போ குரு வந்து எங்கே சுக்கிரன் போய் தனுசுல உட்காந்தாருன்னா சுபம்னு உட்காருவார். ஆனால் இவர் எங்கே உட்காந்தாலும் அசுபர் தான் உட்காருவார். அப்போ நீங்கள் அசுபர்னு உட்கார்ற இடத்துல போயிட்டு லக்னத்தை அடுத்து மாற்றி பார்க்கணும். அங்கே மாற்றி பார்க்கல தான் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதனால எங்கே இருந்தால் நலம் பயப்பார்கள் அப்படிங்கிறத அந்த ரூலையும் சேர்த்து கொடுத்துருவோம். சரிங்களா? இந்த கிரக உறவுகளுக்கும் அந்த உறவுகளை வைத்து ஷட்பலம் கணிப்பதற்கும் இந்த லக்ன அசுபர் சுபருக்கும் விதிகள் கிட்டத்தட்ட ஒரு பொருந்துற மாதிரி இருக்கும். ஆனால் தனித்தனி விதி தனித்தனி டெஃபினிஷன்ல இருக்கு. இதை நீங்க தெளிவா ஜோதிடத்துல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நிமிஷம் நான் ஷேர் ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். அது அவரு பண்ணாதீங்கன்னு மெசேஜ் போட்டேன், திரும்பவும் பண்றாரு, ஏதோ லேட்டா இருக்காரு, ரிமூவ் பண்ணிடுறீங்களா? ஓகே. அடுத்தது வந்து குரு வந்து 8-12 சொல்லிட்டார். இப்போ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 1-6 கூடையவர் பாருங்க, லக்னாதிபத்தியம். அப்போ என்ன ஆகுது, சுபர்
ஆதிபத்திய விசேஷத்தின்படி மத்திமர் ஆகின்றார். அவரோட மற்றொரு ஆதிபத்தியம் 6வது இடம் 7வது ரூல் படி 3, 6, 11 வந்துட்டனால அவர் என்ன ஆகிட்டார், பாவர்னு டிக்ளேர் பண்ணிட்டார் இந்த இடத்துல. ஏன்னு பார்த்தீங்கன்னா 3ஓட 6 அதிக பாவி. அதனால ஒரு லக்னத்துக்கு அதிபரே பாவமாக இருக்கிற கிரகம் வந்து ரிஷப லக்னம். அதனால் ரிஷப லக்னத்துக்கு எத்தனை சிறப்புகள் நம்ம சொல்லிக்கிட்டே போனாலும் 1, 5, 9 வரை பாருங்க மாற்றி போட்டுட்டார். 5ஆம் பாவாதிபதி குருவை புதனை வந்து அரைச்சுபர் ஆகிட்டாரு. அதே மாதிரி சுக்கிரனே பாவர் ஆகிட்டார். இந்த இடத்துல தான் நீங்கள் மொட்டை ரூலு அதை மனப்பாடம் பண்ணக்கூடாது. 1, 5, 9 கூடவர்கள் எல்லாம் பராசரர் தான் சொன்னார்னு ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. அவர் வந்து விதியை சொல்லி ரூலை சொல்லி இணைச்சி பண்ணதுக்கு அப்புறம் இப்படி தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதனால சுக்கிரன் கெட்டவர் ஆகிட்டார். இந்த இடத்துல லக்னம் தகர்க்கப்பட்டுள்ளது. அதற்காக நான் சுட்டி காட்டுகிறேன். இதே இடத்துல பாருங்க சனி வந்து 9, 10 கூடவன் ஆகிறார். அப்போ 10ஆம் இடத்துல வந்து ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது அசுப கிரகம். அவர் வந்து என்ன ஆயிடுறாரு, இதாயிடுறாரு, என்ன ஆயிடுறாரு, அசுபத்தன்மை இழந்து மத்திமர் ஆகிறார். ஆனால் 9ஆம் பாவத்து ஆதிபத்தியம். சார் ஆடியோ கேட்கலையா? ஸ்கிரீன் ஷேர் ஆகல. ஒரே ஒரு நிமிஷம். சார் ஆயிடுக்குல்ல சார்? ஓகே சார், ஓகே டன். சனி வந்து 9, 10 கூட வரையில திரிகோண ஆதிபத்தியமும் இருக்குது, 10ஆம் இடத்து ஆதிபத்தியமும் இருக்குது. 10ஆம் இடத்துல அசுப கிரகம் என்ன ஆயிடுவார், மத்திமர் ஆவார். ஆனால் 9ஆம் பாவ ஆதிபத்தியம் சிறப்பு பெற்றதுனால அவர் சுபர் ஆயிடுறார். அதனால இங்க பாத்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு 1, 5, 9 பாவத்தில் பார்க்கனா 9ஆம் பாவாதிபதியே அதிக பலனை தருகிறார். இங்கே தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரிஷப லக்னக்காரனுக்கு சுக்கிர தசையோ புதன் தசையோ வர்றதோட சனி தசை வந்தால்தான் அவர் உயர்வை செய்வார் என்பது தான் லக்ன சுபர் அசுபர் நிர்ணயத்தில் பராசரர் காட்டும் அதிசூட்சமம். சரிங்களா? நீங்கள் ஒரே ரூல் படி ஒரே விதிகளை படி சனியும் சுபரும் நண்பர் தானே, அவர் அங்கே இருந்தால் இவர் இங்கே இருந்தால் இப்படிலாம் போடவே கூடாது. அவர் எப்படி மாறினார், எப்படி கொண்டு வந்தார், எப்படி செயல்படுவார், நம்ம கர்ம வினை. அப்போ ரிஷப லக்னத்தில் ஒரு தனி மனித ஆத்மா பிறந்தால் அவருக்கு கர்ம ரீதியான பலன்களே நிற்கும். 5ஆம் இடத்தான குலதெய்வமோ லக்ன இஷ்ட தெய்வமோ அவர் ரிஷப லக்னத்தை காப்பாற்றாது. அப்படி என்றால் அவர்களுக்கு வாழ்வியல் பரிகாரங்களும் அந்த என்ன சொல்றேன்னா அந்த செயல்பாட்டு முறைகள் தர்ம கர்மாதிபதி யோகம் அது மாதிரி இவங்களுக்கு யாக யஜ்யம் இதெல்லாம் பண்ணணும். அப்படி கொடுக்குற பரிகாரங்கள் தான் நிற்கும். இப்போ யார் சுபர் அசுபருங்கிறத வெவ்வேறு வார்த்தைகளை வச்சுட்டு உங்கள்கிட்ட துட்டு பறிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த பராசர விதிகளை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏமாற மாட்டீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், மிதுன லக்னத்துக்கு வந்துடுவோம். இப்போ இந்த மிதுன லக்னத்துக்கு வந்து சூரியன், நான் இது வந்து கிரக வரிசைக்காக எழுதியிருக்கேன். இப்போ மிதுன லக்னம்னு மேலே தலைப்பு கொடுத்துட்டேன். அவர் 3ஆம் பாவாதிபதி. அவர் ஸ்ட்ரெயிட் ரூலாக 3 கூட 3, 6, 11க்கு அசுபர் ஆகிடுறாரு, நேர் அசுபர் ஆகிடுறாரு. கிரக ரீதியாக பாருங்க, புதனுக்கு சூரியன் நட்பு. ஆனால் சூரியன் நட்பு சமமாக கருதிடுவாங்க. அந்த 12ஆம் இடம் ஆதிபத்தியம் மூல திரிகோண வீட்டுக்கு 12ஆம் இடம் வர்றதுனால அவர் வந்து சமமாயிடுவார், நட்பாயிடுவார். புதன் நட்பாக கொள்வார், ஆனால் சூரியன் சமமாக உறவு கொள்வார். இந்த இடத்துல மிதுன லக்னத்துக்கு அவர் என்ன ஆயிடுறார், நேரடியாக அசுபர் ஆயிடுறார். புரியுதுங்களா? இதுதான் சில இடத்துல மிதுன லக்னக்காரங்கள் சிம்மராசியில் இருந்தாலும் அந்த அரசு பதவிகளில் சில தடங்கல்கள் ஏன் வருகின்றன என்கிற இடத்தில் அந்த கிரக உறவு முறைகளையும் இந்த ஆதிபத்திய சுபர் அசுபரை நிர்ணயம் செய்கையில் சரியான பலன் தருகிறது. இப்படி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காரு பராசரர். இதான் சூட்சமம். அடுத்தது இதுக்கப்புறம் சார ஜோதிடம்லாம் இணைச்சிருப்பாரு. அவர் வந்து 100 அத்தியாயத்தை சொல்லிட்டு போறார். 100 அத்தியாயம் சொன்னால் தானே நான் சொல்றதும் உங்களுக்கு கரெக்டாக தப்பான்னு புரியும். பட் எப்படி எடுத்துக்கணும், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்ட் பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம சொல்கிறோம். இப்போ ஃபவுண்டேஷன் வரைக்கும் நம்ம போடுறோம். இப்போ என்னோட இந்த 2 கிளாஸில் ஃபவுண்டேஷன் கிளாஸ் ஒரு 50 பக்கம் இருக்குன்னா நான் வந்து ஒரு 25% இந்த ரூலே போதும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்காக இந்த நிலைகளை எப்படி படிக்கணுங்கிறதுக்காக தான் இது வந்து சிறப்பு கூட்டம். அதனால் நான் வேகமாக போக வேண்டியிருக்கு. இன்னும் 9 லக்கணத்தை கவர் பண்ண வேண்டியிருக்கு. சந்திரன் 2 கூடவர் அசுபத்தன்மை இழப்பார், அவர் மத்திமர். அதனால் மத்திமர் ஆப்பட்டிருக்க சுபர் அந்த இடத்துல இருக்கிறதுனால மத்திமர் ஆகுறாரு. செவ்வாய் 6, 11 இதே மாதிரி தான். அவர் 6, 11 கூட செவ்வாய் கொடிய பாவி. அப்போ மேச லக்னத்துக்கு புதனும் மிதுன லக்னத்திற்கு செவ்வாயும் கொடிய பாவி ஆவார்கள். இது அப்படிதான் நாங்கள் சொல்லணும். இது வரைக்கும் நம்ம அவ்வளோதான் கடந்திருக்கோம். அதுக்கப்புறம் புதன் 1, 4 கூட சுபர், ஆனால் அவர் மத்திமரனை போட்டுறார்.
ஏன்னா இந்த இடத்துல மூல திரிகோண வீட்டை அவர் எடுக்கவில்லை. இதை தான் அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இப்போ 4ஆம் இடத்து ஆதிபத்தியம் ஒரு கேந்திரத்துக்கு வந்து 2 கேந்திரத்துக்கு ஒரு சுபர் அதிக இது. ஆனால் அவர் கொடிய பாவின்னு வரணும். ஆனால் அவர் வந்து அந்த இடத்துல வந்து மத்திமர்னு மெயின்டைன் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா லக்னாதிபதி ஆதிபத்தியம் சுபர்னு எடுத்துக்கிட்டு அதில் மத்திமர் பலனை தான் கொடுக்க முடியும். இந்த இடத்துல லக்னம் அடிபட்டு போகுது. லக்னம் ரிஷப லக்னத்துக்கு பாவர், மிதுன லக்னத்திற்கு மத்திமர். நீங்கள் லக்னாதிபதி பூரா நல்லவர்னு குருட்டாம்போக்கில் ஜாதகம் சொன்னீங்கன்னா தப்பாயிடுறீங்க. விதி விலக்கு இல்லாமல் ஜோதிடத்தில் விதிகளை புரிந்து கொண்டால் சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள். அதுக்காக சொல்கிறேன். இப்போ குரு 7-10 குறைவர் அவர் கொடியப்பாவின் முடிவு பண்ணிட்டார். ஏன்னா 7ஆம் இடம் உபய லக்னத்தும் மிதுன லக்னம் உபய லக்னம், அவர் மாரகாதிபதி, பாதகாதிபதி, கேந்திராதிபதி எல்லா தோஷமும் பெற்றதுனால 10ஆம் இடத்து ஆதிபத்தியத்தில் அவர் மத்திமராகி சுபம் 2 கேந்திரத்துக்கு அதிபதி ஆகிறதும் கொடுமையாகிறதுனால மிதுன லக்னத்துக்கு மட்டும்தான் புதன் அதிக கொடுமையை தருபவர். சரிங்களா? அந்த அதிக கொடுமையை ஏன் தராரு அப்படிங்கிறத நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்த விதிகளுக்குள்ளே போகும். இப்போ சுக்கிரன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5-12 கூட 5ஆம் இடத்துக்கு 1-5-9 கூட சுபர். அதனால் சுபர்னு மெயின்டைன் பண்ணியிருக்காரு. 12ஆம் இடத்துக்கு இதை ஓவர் ரைட் பண்ணாதனால அவர் சுபர்னு மட்டும் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இதே வேறு லக்னத்துக்கு போடையில் அவர் மாற்றி சொல்லியிருக்காரு. இந்த லக்னத்துக்கு போடையில் அவர் சந்திரனுக்கு வீடு கொடுத்ததுனால அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த அரை சுபருங்கிறத ஆக்கலை இந்த இடத்துல. சரிங்களா? அடுத்தது சனி 8-9 கூடையவர். அவர் எப்படி மத்தியமமானார் அப்படின்னா 9வது ரூல் படி அவர் என்ன ஆகிட்டார், கேந்திர திரிகோண ஆதிபத்தியம் பெறையில் அவர் வந்து சுபர்னால அவர் சுபர் தன்மை தரணும். ஆனால் இந்த 8ஆம் இடத்து ஆதிபத்தியம் வந்துட்டதுனால அவர் அதில் 50% குறைச்சி மத்திமர்னு ஆக்கி விட்டார். இதில் தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பராசர இதுக்கே எழுதப்பட்ட சிறப்பான நூல்கள் என்ன சொல்கின்றன என்றால் அவர் வேறு டைமென்ஷன்லாம் அதை யோசிக்கிறாங்க. பராசரர் இப்படி சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா இந்த இடத்துல 9ஆம் இடத்து ஆதிபத்தியத்தில் தான் மூல திரிகோண வீடு இருக்குது, கும்பம். அப்போ கும்பத்துக்கு தான் அவர் வந்து சுபர்னு சொல்லணும். சனியும் புதனும் இயற்கை நண்பர்கள். ஆனால் இந்த இடத்துல தான் நீங்கள் நல்ல இது பார்க்கணும். சனியும் சுக்கிரனுக்கும் இருக்கும் நட்பு மாதிரி சனிக்கும் புதனுக்கும் நட்பு கிடையாது. சுக்கிரன் சனியினுடைய பகைவனாக கருதுவதனால் சனி சுக்கிரன் மேல் ஒரு அதீத அன்பு காட்டுகிறார். ஆனால் புதன் ஒரு காலத்தில் சுக்கிரனை நண்பனாக கருதி விடுகிறார். தனது மூல திரிகோண வீட்டிற்கு 12ஆம் இடத்தின் விதிகளின்படி அவர் நண்பனாக கருதி விடுகிறார். மூல நூலில் சூரியனின் காதலியே கன்னி என்று சொல்லப்படுவதனால் அந்த சனி வந்து காலபுருஷ தத்துவத்தில் வர்றதுனால அவர் வந்து என்னமாயிடுறாரு, மூல திரிகோணத்தை எலிமினேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாருன்னு ஒரு சாரார். இன்னொருத்தர் வந்து சனி ஆயுள்காரகன், அதனால் 9ஆம் இடத்துல மூல திரிகோணத்தில் என்ன தான் அவர் ஸ்பெசிஃபை பண்ணாலும் அங்கேயும் அவரை அப்போது ஆதிபத்திய விசேஷத்தை அவர் அங்கே தான் காட்டுவார். அப்போ 2 இடத்துலையும் அவர் 8ஆம் இடத்தை தான் காட்டுறாரு. அதனால் 8ஆம் இடமே வின் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத போட்டு ஒரு பாவர் ஒரு புண்ணியர் 2ஐயும் சேர்த்து மத்திமராக்கிட்டு விட்டாங்க. போச்சா, மூல திரிகோணம் மிதுன வீட்டுக்கு 9வது அதிபதியும் போயிட்டாரா, 5ஆம் பாவாதி மட்டும்தான் இருக்கார், லக்னம் அசுபன் ஆகிட்டார். அப்போ நீங்கள் பாருங்கள், மிதுன லக்னம் ஒரு நொண்டி எப்படிங்கிறத நீங்கள் எதுக்காக நான் ஒவ்வொரு விஷயம் சொல்லலை, திரைக்கான பார்க்கையிலையும் மிதுன ராசியோட சூட்சுமங்களை நீங்கள் புரிந்து கொண்டே வர வேண்டும். அப்படி இந்த விதிகளெல்லாம் ஒன்று அப்படியே படித்தாதான் உங்களுக்கு அது ஏன் எப்படிங்கிற விதிகள் புலப்படும். சரிங்களா? இப்போ கடக லக்னத்துக்கு சொல்லிவிடுவோம். சூரியன் 2 கூடையவர் கடக லக்னத்துக்கு, அதனால் மத்திமர். அடுத்து சந்திரன் லக்னாதிபதி முழு சுபர். 2 விதிகள் படி 1, 5, 6 விதிகளின் படி அவர் சுபர். அடுத்தது செவ்வாய் 5, 9 முழு சுபர். இந்த செவ்வாய் வந்து சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் முழு சுபர் ஆகி விடுகிறார். அதில் எதில் விசேஷம்னு நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்க. இப்போ அதுதான் இதுக்கு உண்டான போட்டிருக்க பலனே. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு அவர் என்ன பண்ணுறாரு, 5ஆம் இடத்துக்கு அவர் திரிகோணாதிபதியாக வர்றதுனால அவர் வந்து இயற்கை அசுபராக இருந்தாலும் சுபர் ஆகிடுறார். 10ஆம் இடத்துல அசுபத்தன்மை இழந்து விடுவார். அசுபத்தன்மை இலக்கையில் என்ன ஆவார், அவர் மத்தியமம்னு ஆவார். ஆனால் இங்கே வந்து அவர் முழு சுபர்னு மெயின்டைன் பண்ணுறார். எதுக்கு முழு சுபர்னு மெயின்டைன் பண்ணுறாரு, திரிகோண ஆதிபத்தியத்தை எடுத்து மெயின்டைன் பண்ணுறார். அடுத்து சிம்ம லக்னம் வரையில் அதை சொல்கிறேன். அடுத்து புதன் வந்து 3, 12 கூட. ஸோ இந்த 12 கூட மத்திமர், 3 கூட பாவி, அதனால் பாவர்னு டிக்ளேர் பண்ணிடுறார். ஏற்கனவே சந்திரன் புதனுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்லேயும் அது பாவின்னு இருக்குது. அதனால் கடக லக்னத்துக்கு புதன் வேறு, புதன் லக்னத்துக்கு கடகன் மத்திமராக இருக்கார். இங்கே வந்து பாருங்கள் அது மாற்றி எப்படி இருக்கார் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள விசேஷம். அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். இப்போ கடக லக்னத்துக்கு புதன் வந்து பாவர். சரிங்களா? ஆனால் மிதுன லக்னத்துக்கு சந்திரன் மத்திமர். இப்படி தான் பார்க்கணும் பலன். நீங்கள் இந்த உறவுகளை வச்சுட்டு லக்னத்துக்கு நீங்கள் சொல்லிடுவீங்க, அப்படி சொல்லக்கூடாது. அந்த உறவு முறை
பேதங்களில் சொல்லலை, எங்கே நிப்பாட்டணும், இதுதான் இந்த பாட பேதங்களில் உள்ளதை. இதை ஜோதிட நுணுக்கெல்லாம் வந்து நீங்கள் விதிகளை நிறையா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது பயன்படும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். அடுத்தது இப்போ நம்ம கடக லக்கணம் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடக லக்கணத்துக்கு குரு 6 9 கூடையவர். 6 கூடையவர் பாவி ஆனாலும் மூல திரிகோணத்துக்கு உண்டான அதிபதி அந்த 6வது வீட்டை ஓவர் ரைட் பண்ணுது அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாரு. இந்த இடத்துல சொல்கிறதுக்கு 2 விதிகள் அதுக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. எதுக்கு அது காரணமாக சொல்கிறதுனா 6வது இடம் 3 6 11 வரையில் இன்னொரு இடத்தோட விதியையும் சேர்த்து பார்க்குறாங்க. அப்போ திரிகோணாதிபதி கோணத்தில் 9வது திரிகோணாதிபதி அதிக பலம் பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு அவர் 9 கூடையவர் ஆகிற காரணத்தினால் மட்டுமே அவர் இந்த இடத்துல 9ஆம் பாவாதிபதியை வலுத்த சுபராக்கி கடக லக்கணத்துக்கு அவர் சுபர்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஆனால் செவ்வாயும் குருவும் இணைந்தால் மட்டுமே அதிக பலன். அது மட்டும் அதுதான் அந்த இணைவுன்னு அதெல்லாம் சேர்த்து போட்டிருக்கேன். அதெல்லாம் ரூல் படி. ஏன்னா இப்போ ஒரு லக்கணத்துக்கு எடுக்கிற வேண்டிய டயத்தில் நான் 12 லக்கணத்தையும் சொல்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், வேற ஒன்றும் இல்லை. சுக்கிரன் 4 11 கூடையவர். 4 11 கூடையவர் 4ஆம் இடத்துல சுபர் வந்து கேந்திர ஆதிபத்தியத்தில் தன்மை அசுபத்தன்மை எடுத்து மத்திமராகி 11 இடத்துல பாவர் ஆகிடுறதுனால பாவர் ஆகிடுறாரு. விதி என்ன இங்கே கொடுத்துருக்கேன். சனி வந்து 7 கூடையவன் ஆகிறாரு, 8 கூடையவனும் ஆகிறாரு. இந்த 7 கூடையவன் ஆகையில் அவர் வந்து அசுபத்தன்மை இழப்பார். ஆனால் என்ன பண்ணுறாரு, மத்திமராவார். ஆனால் 8ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெறையில் அவர் என்ன ஆகிடுறாருன்னா அசுபத்தன்மை ஆகிடுறாரு. ஆனால் இந்த இடத்துல எதுக்காக மத்திமரன்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த சனியோட ஒரு நட்சத்திரம் அந்த கடக லக்கணத்தில் வீட்டில் இடம் பிடித்திருக்கிறதுனால காரணத்தினாலையும் சனி அந்த மோட்ச காரணத்துக்கு போகையில் நம்மளுக்கு சனிதான் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கணக்கு முடித்து வைப்பார். ஸோ அதனால் அந்த இடத்துல அதுக்கு உண்டான இடம் கொடுக்கப்பட்ட வீடுகளுக்கெல்லாம் சனி தனி கெடுதல் பண்ண மாட்டார். அதனால் சிம்ம லக்கணத்துக்கு பண்ணுற அளவு கடக லக்கணத்துக்கு அவர் பண்ண மாட்டாதுக்கு ஒரு காரணம் தான் எல்லாரும் அதிசூட்சமும் சொல்லி உங்கள்கிட்ட துட்டாக்கிட்டு இருக்காங்க. அது வந்து பூசங்கிற நட்சத்திரம் அதுக்குள்ளே இருக்குது. அது மாதிரி அவர் சந்திரனுங்கிற திருவோண நட்சத்திரத்துக்கு இங்கே இடம் கொடுத்துருக்காரு. நட்சத்திர பரிவர்த்தனையினால் இவர்கள் மத்திமர ஆனார்கள் இப்படிங்கிறத ஒரு விதியில் அவர் கொடுத்தார். இதை சொல்லாமல் இது எப்படிங்கிறத மட்டும் அவர் விதியில் சொல்கிறார். சரிங்களா? இதுக்காக சில விதி இந்த ரூல்லாம் அப்ளை பண்ணால் அவர் இப்படி தானே வரணும் அப்படிங்கிறத ஆர்குமெண்ட் பண்ணல. இந்த கட்டத்தை எடுத்துக்கோங்க. சரிங்களா? அந்த சிறப்பு இடத்த மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சூரியன் சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி, அதனால் அவர் வந்து சுபர் ஆகிடுறார். லக்ன ஆதிபத்தியம் 1 5 9 விதி எண் 5 6. அதுக்கப்புறம் படி அவர் வந்து இதாகிடுறாரு. கேந்திரத்தில் அசுபத்தன்மை இழந்து சிம்ம லக்னத்தில் அவர் சுபர் ஆகிடுறார். சந்திரன் இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு அவர் வந்து அசுபன் ஆகிறாரு, பாவர் ஆகுறாரு. ஆனால் பாவக்கிரகம் பெற்ற அரை சுபரான சூரியன் தனது லக்கணத்துக்கு சுபத்தன்மையை கொடுக்குறாரு. இங்கே தான் வந்து இந்த என்ன சொல்கிறேன்னா லக்னத்தில் சூரியன் இருக்கல சில விசேஷ ரூல்கள் போட்டு பிரிக்கல எந்த லக்னத்தில் எங்கே இருக்காங்கங்கள இதெல்லாம் அப்ளை பண்ணணும். அதுக்காக தான் இதெல்லாம் விதியாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சந்திரன் 12 கூட நேச்சுரலாக மத்தியமம் ஆகிடுறாரு. செவ்வாய் இங்கே பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதி. இப்போ 4ஆம் இடத்துல என்ன ஆகுது, 4ஆம் இடத்துல வரையில அவர் அசுபத்தன்மை இழப்பார். 9ஆம் இடத்துக்கு போகல சுபத்தன்மை 1 5 9 கோண விதிகளின்படி அவர் பெற்று விடுவார். ஆனால் இங்கே வந்து கடக லக்கணத்தோட கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பார். ஏன்னா ஸ்திர லக்கணத்துக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானாதிபதி. சரிங்களா? அதனால கடகருக்கா அப்போ நீங்கள் ஒரு நைஸாக சொல்லணும்னா என்ன சொல்லணும், கடகத்திற்கா சிம்மத்திற்கா ஆர்குமெண்ட் வந்துச்சுன்னா கடகத்துக்கு தான் இவர் நல்லது பண்ணுவார். தனது நீச வீடாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு நீச வீட்டுக்கு அதிபதிக்கு லக்கணமாக கொண்டவர்களுக்கு செவ்வாய் ஏன் தருகிறார். இதுதான் ஜோதிட சூட்சமம். செவ்வாய் சூரியனோட உச்ச வீட்டுக்கு இடம் கொடுத்துட்டாலும் அவர் வீட்டில் போகல, அவர் சிம்ம லக்கணத்திலேருந்து பார்க்கல அப்படிங்கிறத தான் இந்த விதிகள். எங்கள் அப்பா நல்லவராக இருக்கலாம், ஆனால் வந்து நான் என்ன சொல்கிறேன், எங்கள் அப்பாவோட ஒரு சிரார்த்த உணவில் நான் ஜனிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு அந்த லக்னம் அதுக்குண்டான பலனை நான் சிரார்த்த விதிக்கு உண்டான அந்த விதிகளை நான் எப்படி போக்கணுங்கிறதுக்கு வரும். இது வந்து சூட்சமம், ஜோதிட சூட்சமம் இதான். சரிங்களா? அடுத்தது வந்து இந்த எது அந்த மைனூட்டாக ரசிக்க முடியாது இல்லைன்னா. அதுக்கப்புறம் புதன் வந்து 2 11 கூடையவர்கள். அப்போ அவர் வந்து 2ஆம் இடத்துல மத்தியமம் 11ஆவது வீடு வந்துட்டனால நேரடியாக பாவர், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்து குரு 5 8 கூடையவர்கள். 5ஆம் இடம் மூல திரிகோண ஆதிபத்தியம் பெறதுனால அவர் 8ஆம் இடம் மத்தியம ஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் இந்த இடத்துல அவர் வந்து என்னென்னா குருவின் நண்பரான காரணத்தினாலும் 2வது வந்து 5ஆம் இடத்துக்கு 1 5 கூடவர்கள் வலுத்ததுக்கப்புறம் 9ஆம் இடத்துக்கு இல்லைனாலும் அவர் 9ஆம் இடத்து அதிபதி பாதகஸ்தான அதிபதியாக வர்றதுனாலையும் 8வது வீட்டில் வந்து அதுக்கு உண்டான இதை கொடுத்து அவரை சுபர்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு விசேஷ இது மாதிரி. ஸோ இந்த அடுத்ததில் வந்து
சுக்கிரன் வந்து 3-10 குடைவர். 3 குடைவர் பாவி, 10ல் சுபத்தன்மை இழந்திருப்பார், அசுப மத்திமர் ஆகிருப்பார். 3ஆம் இடத்த வச்சு அவர் என்ன ஆகிடுறாரு, பாவி ஆகிடுறாரு. சரிங்களா? அடுத்தது சனி வந்து இன்னொன்று வந்து சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது, சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது. அதனால் அவர் வந்து ஒரு மத்தியமர் 1% கொடுக்கலாம், கால் சுபர்னு கொடுக்கலாம், ஆனால் அவர் பாவர்னு டிக்ளேர் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படிங்கிற பலனேடுகள் நல்லா உதவுது. சனி 6-7 குடைவர், அதில் வந்து என்ன ஆகிடுறாருன்னா 6ஆம் இடத்த அதிபதியும் 7ஆம் இடம் கேந்திரம், எந்த இடத்துல இருந்தாலும் அவர் வந்து மாரகாதிபதியாகவோ இதாகவோ 7 குடைவன் எல்லா இடத்துலையும் கெடுதல் தர்றதுனால இவர் வந்து என்ன ஆகிடுறார், பாவி ஆகிடுறார். 6ஆம் இடத்தோட இன்னொரு இதுவும் 6ஆம் இடத்த அதிபத்தியம் பெறுறதுனால அவர் பாவர் ஆகி விடுகிறார். அப்படிங்கிறதுனால சிம்ம லக்னத்துக்கு இவர் பிடிப்பார். கன்னியா லக்னத்துக்கு சூரியன் 12 குடையவன் மத்திமர். சரிங்களா? சந்திரன் 11 குடையவர் முழு பாவர், அதில் மாற்றமே இல்லை. செவ்வாய் 3-8 குடையவர். இங்கே பார்க்கையில ஒரு விசேஷம் சொல்லணும். இப்போ என்ன சொல்லணும்னா மிதுன லக்னத்துக்கு வரையில என்ன ஆனார், 6-11 குடையவன், இங்கே வந்து 3-8 குடையவன். இங்கே எங்கே ரெண்டு இடம் எங்கே சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் இங்கே சொல்லல ஒரு சிறப்பு விதியை அப்ளை பண்ணணும். நீங்கள் மிதுன லக்னத்துக்கு செவ்வாய்னா தொலைஞ்சான்னு சொல்லணும், கன்னிக்கு சொல்லல 3-8 தான்ப்பா. அதனால் என்னென்னா தற்கொலை எண்ணங்கள் மட்டும் இருக்கும், தனியாக இல்லாமல் அவரை பார்த்துக்கிட்டா அவர் ஓகே ஆகிடுவார். ஏன்னா 3-8ஆம் இடம் வந்து ரொம்ப அசுபஸ்தானமாக சொல்லப்படல, அது மத்தியம ஸ்தானமாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து 3-6-11 வர 2-6-11க்கு அது அதிகமான விதி எண்களை ஃபாலோ பண்ணுறதுனால மிதுன லக்கணத்திற்கு உண்டான செவ்வாய் அளவுக்கு கன்னிக்கு பண்ண மாட்டாருங்கிறதான் விதி. அப்போ கன்னிக்கும் புதனுக்கும் ஒரு விதியை கொடுத்துட்டு அந்த லக்னத்துக்குன்னு போகையில தான் அவங்க தனிநபர் லக்னம். அதனால தான் லக்னம்ங்கிறது என்ன சொல்லலாம், பூமி தொடுவானம், ஈஸ்ட் ஹரிசான் அப்படின்னு சொல்கிற நம்ம பிறக்கிற நேரத்தில் நம்மளோட நட்சத்திர ஹோரா மணிக்கு அந்த எந்த பூமியில் எந்த பாவம் சூரிய உதயத்தை பார்க்குறோம் அதான் லக்னம்னு சொல்லப்படுறதுனால நம்ம பிறவிக்கு அந்த கர்ம வினைகளை கொடுக்கல. கன்னியா லக்னத்துக்கு கொடுக்குற செவ்வாய் அது எப்படி கொடுப்பார், மிதுன லக்னத்துக்கு கொடுப்பார். இதை வந்து நீங்கள் வந்து இதுக்கு துட்டு கட்டி படிப்பீங்க பின்னாடி, இது வெறும் பராசர விதியில் படிச்சுட்டு போங்க, அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தது புதன், அவர் வந்து 1-10 குடையவன். இந்த இடத்துல வந்து 2 கேந்திரத்துக்கு அதிபதினு ரூலை பண்ணால் இவர் பாவி ஆயிடணும். ஆனால் என்ன பண்ணுறாரு, இன்னொரு விதி இருக்குது, லக்னாதிபத்தியம் பெறையில் அவர் வந்து என்ன ஆகிடுவார். அப்போ இதை ஏன் சார் இதுக்கு கொடுக்கல, மிதுன லக்னத்துக்கு ஏன் சார் கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே தான் ஒரு பராசரர் வந்து இதுக்கு இந்த இடத்துக்கு வந்து இவர் மட்டும்தான் சுபர், அதனால் இவரை தான் சுபர் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா 5ஆம் இடத்த அதிபதி சனி வந்து மத்திமர் ஆகிடுறாரு. 9 கூடைய சுக்கிரன் வந்து இந்த லக்னத்துக்கு வந்து இதுவாகிடுறதுனால அவரை வந்து இவரை சுபராகவும் அவரை சுபராகவும் போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பார்த்து தான் ஜோதிடங்களில் பலன் சொல்லணும். அதுக்கு வந்து எங்கே இதில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல சுபருக்கு வரையில லக்னாதிபத்தியம் கொடுக்கல. இந்த இடம் அங்கே கேந்திரத்துக்கு வரையில 4ஆம் இட கேந்திரத்தோட 10ஆம் இட தசம கேந்திரம் எடுக்கிறேன், அதனால் அந்த இடத்துல புதன் வந்து நல்ல வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நிறைய விதிகளுக்கு உட்பட்டு சொல்லி தான் அதை கொடுத்துருக்காரு. அதனால் சுபர்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அடுத்து குரு வந்து 4-7 குடையவர் முழு பாவர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சுக்கிரன் 2-9 குடையவர். இதில் இங்கே பாருங்கள், இந்த கேந்திராதிபத்தியம் வரையிலலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேந்திராதிபத்திய பெற்ற கிரகம் திரிகோணத்தில் இருந்தாலோ 10ல் இருந்தாலோ வலிமை பொறுத்து நலம் தருவார்கள் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கட்டுரை சொல்லுகிறது. இதே பராசரை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் அதையும் சைடில் நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணனா எனக்கு டைம் பத்தாது. இப்போவுமே 12:20 ஆகிட்டு, இந்த 20 நிமிஷத்தில் நான் மொத்த கிளாஸையும் முடிக்கணும். சுக்கிரன் அந்த இடத்துக்கு வந்து 2-9 கூட இவர் மத்திமர், இது திரிகோணாதிபதி வலிமை மிக்க 3ஆவது திரிகோணாதிபதி, அதனால சுபர். இல்லை 5 குடையவர் ஆனால் மத்திமர்னு கொடுக்காரு. இங்கே தான் புண்ணியஸ்தானம் அஃபெக்ட் ஆகுது. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக ஆகிறதுனால அவர் வந்து அதோட இதை இழந்துடுறாரு, அப்படின்னால மத்திமர் ஆகிடுறாரு. அதனால் கன்னியா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் நல்லது பண்ணுவார், சனி கெட்டது பண்ணுறாரு, மத்திமர் ஆகிடுறாரு. சுக்கிரன் இவ்வளோ தான் பண்ணுறாரு. ஆனால் மிதுனத்துக்கு பண்ணுற சுக்கிரன் மாதிரி கன்னிக்கு பண்ண மாட்டார். இதெல்லாம் ஏன் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் இந்த கிரக உறவுகள், வலிமை, அந்த ஷட்பலம், அந்த சுபத்தன்மையோட புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பலன் சொல்லலாங்கிறதான் இது. சரிங்களா? இப்போ வந்து துலா லக்னம், சூரியன் 11 குடையவர் பாவி, சந்திரன் 10 குடையவர். இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக டிக்ளேர் பண்ணிடுறாரு. அங்கே என்ன சொன்னோம், ரெட்டை ராசிக்கு அது மாதிரி அம்மா செல்லம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, அதனால் நேரடியாக ரெட்டை ராசிக்கெலாம் சந்திரன் வந்து கெடுதல் பண்ணுறாரு. அதில் 10வது இடமா வரையில் அவர் துலா லக்னத்துக்கு சந்திரன் பாவர் ஆகிடுறாரு. அதனால் துலா லக்னத்துக்கு எந்த வேலையில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒன்று அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும், இல்லை தந்தைக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். தந்தையோட தொழில் அவங்க பண்ணாங்கன்னா
அவன் தந்தை நல்லா இருந்தாருன்னா பையன் நல்லா இருக்க மாட்டான். இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் இது ஏன் அப்படிங்கிறதுக்கு இந்த கேள்வி பதில் சொல்லுது. அடுத்த செவ்வாய் 2 7 கூடையவர் 2ஆம் இடம் மத்தியமஸ்தானம், 7ஆம் இடம் பாவர். அதனால பாவர்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல அங்கேயும் பாவர் தான் வந்திருக்கு, இங்கேயும் பாவர் தான் வந்திருக்கு. அந்த 2 இடத்துல ஒரு இடத்துல பார்க்கல அங்கே மத்திமர்னு காட்டியிருப்பாங்க ரிஷப லக்னத்துக்கு. அந்த மாதிரி டிஃபரன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே வாங்க. அப்புறம் புதன் 9 கூடையவன் 12 கூடையவன். அதில் அவர் சூப்பர் ஆகிடுறாரு. 12ஆம் இடம் மத்தியமஸ்தானம், திரிகோணத்தில் வலுத்த திரிகோணம், 3வது திரிகோணம்னால அவர் சூப்பர் ஆகிடுறாரு. குரு 3 6 கூடையவன், முழு பாவர். துலா லக்னத்துக்கு முழு பாவர் ஆகிடுறாரு. இங்கே பாருங்கள், இங்கே குரு முழு பாவர் ஆகிறதுக்கும் அவர் துலா லக்னத்தில் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இந்த லக்னத்தில் அவரோட நட்சத்திரங்கள் இருக்குது. அதனால இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி வேலை செய்வாருங்கிறத கொஞ்சம் புரிஞ்சு பலன் சொல்லும். துலா லக்னத்தில் விசாகம் இருக்குது, ரிஷபத்தில் குருவோட நட்சத்திரம் கிடையாது. ஸோ இந்த இடத்த ஒரு சின்ன ஒரு காலபுருஷ தத்துவத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதுக்கு இதெல்லாம் அவர் விட்டு செல்கிற காரணங்கள். அதுக்கடுத்து சுக்கிரன் 1 8 கூடையவர். இங்கே 8ஆம் இடத்து ஆதிபத்தியம் தான் பெரிய ஆதிபத்தியம். இருந்தாலும் அவர் மூலத்திரிகோணத்தை இந்த இடத்துல மூலத்திரிகோணத்தை அவர் பயன்படுத்தலை. ஆனால் ஏன் சுபர்னு சொல்கிறாரு அப்படின்னா, இந்த இடத்துல 5 கூடையவனும் சனி, அவர் 4 கூடையவனும் ஆகிறார். ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு கோணத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்று இயற்கை அசுப கிரகம் முழு சுபராகி விடுவார் யோக காரணம். அதனால அதே துலா லக்னத்துக்கு கொடுக்குற சனிக்கும் ரிஷப லக்னத்துக்கு கொடுக்குற சனிக்கும் நீங்கள் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். சரிங்களா? அது ஒன்றையும் மைனூட்டாக எடுத்து பார்க்கணும். இப்போ நம்மளோட இது லக்னத்துக்கு சுபர் அசுபர் பராசர விதிகள் அவ்வளோதான். சரிங்களா? இந்த விருச்சிக லக்னம் சூரியன் 10ஆம் இடத்து அதிபதி, அதனால் மத்திமர். சந்திரன் 9வது திரிகோணம் சுபர். இங்கே பார்த்துக்கோங்க, அவர் சிற லக்னத்துக்கு வேணால் பாதகாதிபதினு எடுத்தாலும் இந்த இடத்துல மத்திமர்னு அவர் போடல. ஏன் அப்போ செவ்வாய்க்கு போட்டார் அப்படின்னா, ஒரு கேந்திரத்துக்கு பெற்று போனார். இது சிங்கிள் ஆதிபத்தியம், அதனால சுபராகவே இருக்குது. அதனால நிறைய விஷயங்களை எப்படி ப்ளஸ் மைனஸ் போடணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதை வச்சு இதை போட்டிருக்காரு. அதனால நீங்கள் விருச்சிக லக்னம் செவ்வாய் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் நீச வீட்டுக்கு அதிபதி சந்திரகாந்திரத்தில் இருந்தால் அவர் பவர் ஆகிடுவார். அந்த விதிகளின்படியும் அவர் சந்திரனோட வீட்டில் நீசம் போகிறதுனாலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தது செவ்வாய் 1 6 கூடையவர். அதனால பாருங்க, இந்த லக்னத்துக்கும் அவர் மத்திமர் தான். சரிங்களா? இந்த லக்னத்துக்கு அவர் மத்திமர். ஓகே, நீங்க சார் அவர் வேணும்ன்ற சார் இல்ல அது ரைட். ஓகே, சில ஹேக்கர்ஸ் கட் பண்ணலாம். ரைட் சார். ஓகே, நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க சார். சார். சார் உங்களது மியூட் ஆயிடுச்சு. ஸ்ரீனிவாசன் சார், நீங்க மியூட்ல இருக்கீங்க. இப்போ கேக்குதா சார்? ரைட். ஓகே, செக் பண்ணுங்க. ஓகே சார். இது ஹேக்கர் தெரியுதுல? ஸ்கிரீன் தெரியுதுல? தெரியுது.
ஓகே, இப்போ விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் 1 6 கூடவர் மத்தியமர். இவரும் லக்னாதிபதி மத்தியமம் ஆவது 6ஆம் பாவாதிபத்தியத்தினால அவர் மத்தியமம் ஆயிடுறார். 8ஆம் இடத்து வரையிலோட அவர் துலா லக்னத்துக்கு சுபர்னு கொடுத்தவர் 6ஆம் இடத்து ஆதிபத்தியம் கொண்டதுனால இவரை மத்தியமர் ஆக்கிட்டாரு. அடுத்தது புதன் 8 11 கூடவர், 8ல் வர்றதுல பாதி இருக்கிறது, 11ஆம் இடத்து ஆதிபத்தியம் வர்றதுனால இந்த விருச்சிக லக்னத்துக்கு அவர் வந்து முழு பவர் ஆகிடுவார். ஆனாலும் அந்த மேச லக்னத்துக்கு வர இவர் வந்து இந்த இடத்துல வந்து புதன் வந்து என்ன ஆகிடுறாரு, அங்கே வந்து 3 6 கூடையவன் அந்த அளவுக்கு இதில் பண்ண மாட்டார். 11ஆம் இடத்து ஆதிபத்தியம் மட்டும் இருக்கிறதுனால, 8ஆம் இடத்து ஆதிபத்தியம் இருக்கிறதுனாலையும், 11ஆம் இடத்துல வந்து மூல திரிகோணம் இருக்கிறதுனாலையும் வலிமை பெற்றால் அவர் நல்ல பலன்களை செய்வார். அப்படிங்கிறத பொறுத்து அவர் எந்த இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது குரு 2 5 கூடையவர். குரு 2 5 கூடையவரில் வந்து 2 கூடையவர் 5ஆம் இடத்து திரிகோணாதிபதி ஆதிபத்தியம் பெறதுனால சுபர் ஆயிடுறாரு. சுக்கிரன் 7 12 மாரகாதிபதி, அதனால பாவர் ஆயிடுறாரு. அடுத்தது சனி வந்து 3 4 கூடையவர் 3ஆம் இடத்து ஆதிபத்தியனால பாவர் ஆயிடுறாரு. சரிங்களா? இது வந்து இதில் வந்து ஆனால் இந்த இடத்துல வந்து காலப்பகை 4வதான சனி தசை வரக்கூடாது இந்த விருச்சிக லக்னத்துக்கு. அதை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் ஒரு ஸ்பெஷல் ரூலை உள்ளதை மட்டும் போட்டிருக்கேன். காலப்பகைனா பிறக்கிறதுல அனுச நட்சத்திரத்தில் பிறந்து விருச்சிக லக்னமாக இருந்தால் முதல் 2 வருஷம் கஷ்டப்படுவாங்க. 4வதான சனி தசை விருச்சிக செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் 4வதான சனி தசை வந்து அவங்க விருச்சிக ராசியாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு மாரகம் பண்ணுகிறது. இப்படின்னு அறிஞர்கள் ஆராய்ச்சி பண்ணி இந்த லக்னத்தை பற்றி சிறு குறிப்புகளை பதிவிட்டுள்ளார்கள். அதை நான் அங்கங்கே மேற்கோள் காட்டியிருக்கிறேன். ஸோ இது வந்து தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு வந்து சூரியன் 9 கூடையவர், வலுத்த திரிகோணாதிபதி சுபர், சந்திரன் 8 கூடையவர் மத்தியமம், செவ்வாய் 5 12 கூடையவர், 12ஆம் இடத்து ஆதிபத்தியத்தோட 5ஆம் இடத்து ஆதிபத்தியம் இதாக இருக்கிறதுனால அவர் வந்து சுபர் ஆகிடுறாரு. புதன் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரையில அவர் கொடிய பாவியாக சொன்னாங்க. மிதுன லக்னமாக இருக்கட்டும், கன்னி லக்னமாக இருக்கட்டும், இங்கே வரையில புதன் வந்து மத்தியமர் ஆகிட்டார். எப்படி மத்தியமன் ஆனார்னா 7ஆம் இடம் கொடிய ஸ்தானம், ஆனால் 10ஆம் இடம் அப்படின்னு பார்க்கல குருவோட அந்த புதனோட செயல்படும் திறமைக்கு ஏற்ப அவர் வந்துடுறாங்க. இன்னொன்று புதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து குருவை சமயமாக கொள்வார். ஏன்னா நீசம் போனாலும் அவரோட கேந்திரத்தை மூல திரிகோணத்திலிருந்து தனுசு 4வது வீடாக வர்றதுனால அவர் வந்து ஒரு விதத்தில் நட்பாக கொள்வார். அதனால குருவோட லக்கணத்தில் வந்து பார்க்கல அவர் மத்திமர் என்ற ஸ்தானத்தை பெறுகிறார் என்று பராசரர் இந்த இடத்துல வெறும் கேந்திர மாற்றி இங்கே கொடுத்துருக்காரு. இதுதான் நம்ம இதில் மெயின்டைன் பண்ணியிருப்போம். அடுத்தது குரு வந்து 1 4 கூடையவர், அவரும் மத்திமர். அடுத்தது இந்த பாருங்கள், எந்த லக்னாதிபதியும் சூப்பராகவே வரல. அதை நான் கடைசியில் தொகுத்து சொல்கிறேன். நீங்கள் பாட்டு 1 5 9 கூடையவர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் சொல்லிடக்கூடாது. சுக்கிரன் 6 11 கூடையவர் வலுத்த பாவி. அதனால் இந்த சுக்கிரன் வந்து ரொம்ப கெடுதல் பண்ணும். தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் அதிக கெடுதல் பண்ணும். ஏன்னா அதுக்கு வந்து என்னென்னா 12ஆம் இடத்துக்கு உண்டான இதில் வந்து 5ஆம் இடத்து காலபுருஷனில் அவரோட நட்சத்திரம் இருக்குது. அதனால் அவர் வந்து நிறையா பிரச்சனைகள் பண்ணிவிடுவார். ஸோ இந்த 6 11க்கு அதாவது சுக்கிரனோட வீடு 6 11 வர்ற இடம் தனுசு லக்னத்துக்கு பெண்களால் நிறையா பிரச்சனைகள் வரும். அதனால் தனுசு லக்னக்காரங்க பெண்களோட பழகையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா அவர் சின்ன ஒரு இதாக இருந்தாலும் அந்த பெண்ணு லீடு எடுத்து ஒரு மேலே அபவாதம் போடுறதுக்கு வழி இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் இந்த சுபரை வச்சு நீங்கள் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். அப்புறம் சனி 2 3 கூடையவர், 3ஆம் இடம் கொடிய பாவி, 2ஆம் இடம் மத்தியமஸ்தானம், அதனால் மத்திமர். அது மாதிரி இந்த மகர லக்னத்துக்கு இந்த ஒவ்வொரு இடத்துல வரையிலையும் இந்த லக்னத்துக்குன்னு உண்டான இடம் இந்த எல்லோவில் ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கிறதுலாம் அந்த மூல திரிகோண வீடு பயன்படுத்தாத இடம் அப்படின்னு பராசரில் ஒரு குறிப்பு போட்டிருந்தால அந்த இடத்த மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இடத்துல வந்து ஏன் வந்து அவரோட புதனோட வீட்டுக்கு பார்க்கல கொடிய பாவின்னு போட்டாங்க. தனுசு லக்னத்துக்கு வரையில் இவங்க 2 பேரும் எப்படி மத்திமர் ஆனார்கள் கதையும் இந்த இடத்துல சொல்லணுங்கிறதுக்காக ஞாபகம் இருக்கிறதுக்காக மார்க் பண்ணி வச்சுருக்கேன், சொல்லிட்டேன். மகர லக்னத்துக்கு சுக்கிரன் அந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கனால இதில் வந்து மூல திரிகோணம் பயன்படுத்தப்படவில்லை. சூரியன் 8ஆம் இடத்து அதிபதி மத்திமர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மகர லக்னத்துக்கு மத்திமர், கும்ப லக்னத்துக்கு சூப்பர். நீங்கள் பாட்டுக்கு சனி சூரியன் அசுபர், அதனால் 2 பேரும் பகைவர்கள். எல்லா லக்னத்துக்கும் சொல்லக்கூடாது. மகர லக்னத்துக்கு அவர் மத்திமர் தான். அந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். மகர லக்னக்காரங்க அப்பா சொன்னால் ஓரளவு கேட்பாங்க, ஏன்னா அவர் நட்சத்திரம் இதில் இருக்குது. ஸோ அவங்க வந்து மகர லக்னக்காரங்க அப்பா வீட்டில் வச்சுலாம் பார்ப்பான், சண்டை போட்டாலும் வீட்டில் வச்சு பார்ப்பான். உத்திராட நட்சத்திரம் இருக்கனால கும்ப லக்னக்காரன் கண்டிப்பாக பார்க்க மாட்டான். இதுதான் வித்தியாசம். சரிங்களா? ஏன்னா அந்த கும்ப லக்னம் ஸ்திர லக்னம் 9ஆம் இடம் பாதகாதிபதி, தந்தை ஸ்தானாதிபதி, இப்படியே எடுத்து பார்க்கணும். கிரகத்தை ஒரு லக்னத்தோடு எடுத்து பார்த்தா தான் நீங்கள் பலன் சொல்கிறது
கரெக்டாக இருக்கும். ஒரு மகர லக்னம் ஒரு கும்ப லக்னம் இரட்டை பிறவிகள் வரையெல்லாம் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி நேரத்தில் யார் தந்தையை கவனித்துக் கொள்வார்னு கேட்குறதுல மகர லக்னம்னு அடித்து சொல்லலாம். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இதில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ அதுக்காக சொல்கிறோம். ஸோ சந்திரன் 7ஆம் இடத்துக்கு நேச்சுரலாக அசுபர், செவ்வாய் 4-11 4ஆம் இடத்துல அசுபத்தன்மையிலிருந்து மத்தியமர் ஆனாலும் 11ஆம் இடத்து ஆதிபத்தியம் அசுபர். அதுக்கடுத்து புதன் வந்து 6 கூடவர் அசுபர் ஆனாலும் 9ஆம் இடத்து ஆதிபத்தியத்தை வச்சு ஜாதகருக்கு இவருக்கு நண்பர் அப்படிங்கிற பறையில் இவர் வந்து என்ன ஆகிடுறாரு 6-9 கூட இடத்து வந்து சுபர்னு கொடுத்துருக்காரு. சரிங்களா? அடுத்தது இந்த இடத்துக்கு லக்னாதிபதியும் கெட்டுடுறாரு. 5 கூடவர் 9 கூடவர் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்காங்க. நான் சாஸ்கிரியனை ஒரு தடவை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் அப்படியே. அதில் வந்து சனி வந்து மத்தியமர் இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு இதுவாக டிஃபைன் பண்ணியிருக்கேன். கடைசியில் சூரியன் வந்து 7 கூடையவர் அதனால் அசுபர், சந்திரன் 6 கூடையவர் அதனால் அசுபர், செவ்வாய் வந்து 3-10 கூடையவர் அசுபர், புதன் வந்து 5-8 கூடையவர். இந்த இடத்துல மகர லக்னம் சொல்லிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள ஸ்கிப் ஆயிட்டீங்க. கும்பத்துக்கு போயிட்டேனா? ஓகே மகர லக்னத்துக்கு சொல்லிட்டேனே சார், மத்தியமர் வரைக்கும் முடிச்சுட்டேனே. இல்லை ஃபுல்லா குரு வந்து எல்லாம் முடிச்சுட்டேன். ஏன்னா சுக்கிரன் வந்து 5-10 கூட சுபர் ஏன் வந்தார் அப்படின்ட்டு, சனி வந்து 1-2 கூட கேந்திரத்தில் பவர் இழப்பார். ஆனால் வந்து அசுபத்தன்மையை பெற மாட்டார். ஆனால் 2ஆம் இடத்துல உள்ளவர் வந்து சமத்தன்மையில் இருக்கிறதுனால அவர் மத்தியமர் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல சுக்கிரனை எதுக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த மூல திரிகோணத்தை பயன்படுத்தலை. இப்போ 5ஆம் இடத்து அதிபதினு வரையில மகர லக்னத்துக்கு வந்து அவர் என்ன ஆகிட்டு இருக்காருன்னா 10ஆம் இடத்துக்கு கோணத்துக்கு வழுக்கையில் கோணத்தில் அவர் உச்சம் பெறுறாரு. அந்த இடத்துல உச்சம் பெறுற காரணத்தினால இந்த இடத்துல அவர் வந்து என்னென்னா சனியோட உச்ச வீட்டை ஃபாலோ பண்ணி தான் அவர் வந்து சுக்கிரனுக்கு வந்து சுபர்னு கொடுத்துருக்காரு அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. கும்பலக்கணத்துக்கு 7 கூட சூரியன் பாதகாதிபதி, அதனால இவர் வந்து அசுபர் ஆயிடுறாரு. சந்திரன் 6 கூடையவர் அசுபர், செவ்வாய் 3-10 கூடையவர் அசுபர், புதன் வந்து 5-8 கூடையவர் 5ஆம் இடத்து அதிபதி ஆனாலும் 8ஆம் இடத்து ஆதிபத்தியம் வரதுனால அவர் மத்தியமர் ஆயிடுறாரு. அதுக்கு அடுத்தது குரு, அதுக்கப்புறம் 2-11 கூடையவர் 11 கூடையவர் அசுபர் ஆயிடுறதுனால கும்ப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு வந்து அசுபரே. அதில் வந்து எந்த சந்தேகம் கிடையாது. 2-11 கூடவர் தனஸ்தானாதிபதி 11 கூடவன் அப்படி இப்படிலாம் சொல்லி அவர் நல்லவர் ஆக்கக்கூடாது. அது ஏன் பண்ணக்கூடாதுங்கிறது அது இந்த விதிகளை தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? 2-11 எப்படி தனங்கிறது வேற ரூல். அது அந்த தனபாவத்துக்கு ஒரு கேள்வி கேட்கல. ஆனால் கும்பலக்கணத்துக்கு வரையில அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க இந்த ஒரு ரூலை செஞ்சிட்டிங்கன்னா அதிகமாக சம்பாதிச்சாங்கன்னா அதை வச்சு தப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிறத சேர்த்து சொல்லணும். அதனால தான் அவர் அசுபர் அப்படிங்கிறத சொல்கிறார். புரியுதுங்களா? இல்லைன்னா இவங்க 2 பேர் இன்னொன்று கூட எடுத்துக்கலாம். இவங்க ரெண்டு பேருமே கையில் ஹார்ட் கேஷ் வச்சுருப்பாங்க. கும்பலக்கணத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா கையில் ஹார்ட் கேஷ் வச்சுருப்பாங்க. ஏட்டா கடன் வாங்கணும், பேங்கில் ஏதாவது செக் பவுன்ஸ் ஆகுது, ஒரு 2000 போடுறா அப்படின்னு கேட்கணுன்னா கும்பலக்கணக்காரனுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா கையில் கண்டிப்பாக காசு இல்லைன்னு அவன் சொன்னால் அது பொய்ன்னு எடுத்துக்கும். 2-11 எப்போவுமே வச்சுருப்பார். அதுக்காக சொல்கிறேன். ஆனால் இல்லைன்னு சொல்லுவார் முதல்ல, அப்புறம் புகழ்ந்து வாங்கணும். சுக்கிரன் வந்து 4-9 கூடையவர். 4 கூடையவர் வந்து அவர் வந்து அசுபத்தன்மை இழந்து இது பண்ணுறாரு. 9ஆம் இடத்து திரிகோணம் வலுத்ததுனால அந்த 2 ரூல் படியும் அவர் இந்த லக்னத்துக்கு யோகக்காரகனாக வருகிறார். சரிங்களா? அவர் பாதகாதிபதி ஸ்திர லக்னம் இல்லையா? கும்பலக்கணம் ஸ்திர லக்னம். பாதகாதிபதியாக ஆனாலும் லக்னாதிபதிக்கு உச்சம் பெற வீடு கொடுத்ததுனால அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிடுறார், இந்த இடத்துல அவங்க மூல திரிகோணத்தை அவர் பயன்படுத்தவே மாட்டார். பராசரர் ஒரு இடத்துல டிஃபைன் பண்ணி நின்னார்னா அதனால தான் கடைசியில் நான் சம்மரம் பண்ணல சொல்லிடுறேன். சனி வந்து அது யோகக்காரகன் ஆகிடுவார் அந்த லக்னத்துக்கு மட்டும். அடுத்தது சனி 1-12, அதனால லக்னாதிபதியில் அசுபத்தன்மை இழப்பார். 12ல் வந்து மத்தியமஸ்தானம், அதனால சுபர் ஆயிடுறார். சரிங்களா? இந்த 1-12 வரையில கும்ப லக்னத்துக்கு சனி கெடுதலாகவே லக்னாதிபதி தான் இது அப்படிலாம் சொல்லவே கூடாது. அவர் வந்து எப்படி ஆனார் அப்படிங்கிறது 12ஆம் இடத்துக்கு உண்டான இடத்த வச்சு தான் அது வந்து அவர் சுபர்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி மீன லக்னத்துக்கு சூரியன் 6 கூடையவன். மீன லக்னத்துக்கு 6 கூடைய சூரியன் இந்த இடத்துல அசுபர் ஆயிடுறாரு. சரிங்களா? அப்போ நீங்க கேட்கணும், ரெட்டை இடத்துல தானே சார் சொன்னீங்க, ரெட்டை இடத்துக்கு தானே சார் சொன்னீங்க, அப்போ மீன ரெட்டை லக்னம் தானே, அப்போ வந்து அதுக்கு அந்த பெண்களுக்கு சூரியன் இது பண்ண மாட்டாரா, நல்லது பண்ண மாட்டாரா? அப்போ இந்த இடத்துல எப்படி சுக்கிரனோட நட்சத்திரத்துக்கு தன்னோட பகைவனின் நட்சத்திரத்துக்கு லக்கணமாக கொண்டவருக்கு 4ஆம் இடத்து ஆதிபத்தியம் வாங்கினவர் நல்லவர்னு சொல்றீங்க, இந்த இடத்துல பாதகர்னு சொல்றீங்களா, அசுபர்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல 6ஆம் இடத்து லக்ன ஆதிபத்தியம் தான் முக்கியம். அதனால அவர் அசுபர் ஆயிடுறாரு. 2வது தனியா சொல்லல 6ஆம் இடத்துல சூரியன் கெடுதல் பண்ணுவார்.
அப்படின்னு தனி ரூலும் இருக்குது. அதனால் அதை வந்து அவர் மென்ஷன் பண்ணிடுறார். 8ஆம் இடத்துக்கு வரையில தான் அவர் வந்து நல்ல ஒரு மத்தியமர்னு சொல்லியிருக்காரு, தனி விதி போட்டு. ஸோ மிச்ச இடத்துலலாம் நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து செவ்வாய் 2 9 கூடையவர். ஸோ சனி 5 கூடையவர், மூல திரிகோணம் இருக்கிறதுனால சுபர் ஆகிடுறாரு. 2வது ஆதிபத்தியம் இல்லாதனால சுபர்னு டிக்ளேர் பண்ணிடுறாரு. 2ஆம் இடம் மத்தியமஸ்தான செவ்வாய்க்கு, 9ஆம் இடம் மூத்த திரிகோணம், அதனால் 9வது திரிகோணம் வர்றதுனால அவருக்கு சுபர் ஆகிடுறாரு. அடுத்தது இந்த இடத்துல பார்க்கல முழு பாவர் ஆக்கிடுறாரு. இந்த இடத்துல 7ஆம் இடத்து ஆதிபத்தியம் காரணத்தினால அவர் வந்து என்ன 10ஆம் இடத்து ஆதிபத்தியம் வரையிலெல்லாம் அவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறாரு, இல்லைன்னா அவர் வந்து இதாக்கிடுறாரு. அதனால் இந்த கேந்திராதிபத்தியம், அதனால் நம்ம கேந்திராதிபத்தியம் பெற்ற கிரகத்துக்கு தோஷ நிவர்த்தி என்னன்னா 5 9 திரிகோணத்தில் லக்கணத்தை தவிர மிச்சம் 5 9 10 இருந்தால் அந்த கிரகம் வந்து கெடுதல் பண்ணாது அப்படிங்கிறது பராசர மகரிஷியோட சித்தாந்தம். அடுத்து குரு வந்து 1 10 கூடவர், அதனால் மத்திமர்னு போடுறாரு. இரு கேந்திரத்துக்கு அதிபதி கொடிய பாவின்னு சொல்ல வேண்டிய இடத்துல இவர் லக்னாதிபதி ஆகி சுபம் பெற்ற காரணத்தினால் மத்திமர் ஆனார். அதுக்கடுத்தது சுக்கிரன் 3 8 கூடையவர், அவர் வந்து அசுபரே. அவர் 8ஆம் இடத்து ஆதிபத்தியம், 3ஆம் இடத்து ஆதிபத்தியமும் 2 இடத்து ஆதிபத்தியமும் அவர் அசுபராக டிக்ளேர் பண்ணிடுது. இந்த இடத்துல தான் மீன லக்னத்துக்கு கொடுக்கறது. அப்போ தனுசு லக்கணத்துக்கு கொடுக்குற சுக்கிரனோட மீன லக்கணத்துக்கு அவர் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாரு, ஏன்னா 8ஆம் இடம் மத்தியம ஸ்தானத்தில் இருந்து போகிறதுனால. அதை மாதிரி அங்கே போகல 6 11 ரெண்டுமே 3 ஷட்யத்தில் வலுத்த இதை வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த இடத்துல வலுத்த 3 6 11 3ஆம் இடமும் 12 2 8 8ஆம் இடமும் வச்சுருக்கிறதுனால மீன லக்கணத்துக்கு சுக்கிரன் கொடுக்கறது கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொடுப்பாரு, ஆனால் தனுசு லக்கணத்துக்கு போட்டு பார்த்துருவார். இந்த மாதிரி அந்த உறவுகளுக்கு இத்தனைக்கும் தனக்கு உச்சம் பெற்ற வீட்டுக்கு அதிபதிக்கு அவர் எப்படி ஆதிபத்திய விசேஷம் கொடுப்பார் என்பது தான் பராசர விதிகள். ஒவ்வொருத்தருக்கும் எதுக்காக இப்போ ஒரு திடீர்னு ஒரு தலைவர் டிக்ளேர் பண்ணுவார், என்ன பண்ணுவார், எலெக்ஷனில் ஒரு பிரச்சனை வருது சீட்டு கொடுக்குறதெல்லாம் கட்சி பதவியை ராஜினாமா செய்க அப்படிம்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், எலெக்ஷனில் வின் பண்ணவங்கன்னா மித்தவங்க சண்டை போடுவாங்களா, உங்களுக்கு இதயத்தில் இடம் கொடுத்தேன்பார். ஸோ இப்படி அறுத்திக்க விடுறாங்களா. இதெல்லாம் எப்படின்னா சுக்கிரனும் அந்த குருவையும் இயற்கை உறவுகளோடு எடுத்துக்கிட்டு அதை மாதிரி லக்ன ஆதிபத்தியத்தோடு பட்டிங்கன்னா இந்த தலைவர்கள் பேசுவது பொய்யல்ல அப்படின்னு வந்துடும். அதனால தான் யாரும் நல்லவரும் இல்லை கெட்டவரும் இல்லை, எப்படி அவங்களுக்கு அந்த ஆதிபத்திய விசேஷம் அது கடகலக்கணத்தில் பிறந்ததுனால எப்படி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். அதனால நம்ம ஒரு சின்ன கோடிட்டு எப்படி காட்டுறோம்னா, மீன லக்கணத்துக்கு லக்ன ஆதிபத்திய விசேஷம் படி அவர் 3 8 கூடவன், அதே தனுசு லக்கணத்துக்கு 6 11 கூடவன். இதில் தான் அவர் எந்த இடத்துல அதிகமாக கெடுதல் பண்ணுவார். அது மாதிரி கன்னியா லக்கணத்துக்கு பண்ணுற செவ்வாய் கம்மியாக பண்ணுவார், மிதுன லக்கணத்துக்கு பண்ணுற செவ்வாய் அதிகம் பண்ணுவார். இதை மாதிரி சில சூட்சமங்களும் இந்த விதிகளை இணைக்கலாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதை வச்சு தான் உங்களை சூட்சமும் துட்டு வாங்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து கிளாஸோட நெருக்கத்துக்கு வந்துட்டேன். இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னேன்னா, லக்ன யோகர் சுபர் மத்திமர் அசுபர் இவ்வளோ நேரம் பேசுனதை வச்சு அட்டவணையில் காமிச்சிருக்கேன். இந்த அட்டவணை அப்படியே உங்கள் டேபிளில் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. இது வந்து ஜாதகம் சொல்கிற ப்ரொஃபஷ்னலிஸ்ட்டுக்கு போதும், இது வந்து ப்ரொஃபஷ்னலிஸ்ட்டுக்கு சரிங்களா. இது வந்து அப்படியே வந்து ஒரு டேபிளுக்கு ஒரு பிரிண்ட் எடுத்துட்டிங்கன்னா அது இவ்வளோ நேரம் நம்ம பேசினதே தான். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அந்த கலராக கொடுத்துருந்ததெல்லாம் தனித்தனி கலராக ஆக்கிட்டேன். அதில் எதுக்கு தெரிஞ்சுக்கணும், ஜோதிட ஆராய்ச்சி மாணவர்கள் ஜோதிட ஆர்வலர்கள்லாம் அந்த சின்ன கட்டத்திலேருந்து பார்க்கணும். இப்போ நம்ம வந்து இது போடுவோம் இல்லையா, என்ன சொல்கிறோம், ஷட் வர்க்கம் அஷ்டவர்க்கம் போடுவோம்ல, அந்த இண்டிவிஜுவல் பரல் போடுறதெல்லாம் ஒரு இடத்துல விட்டுட்டு கடைசியில் வந்து சமுதாய அஷ்டவர்க்க பரல்களை மட்டும் தொகுத்து எழுதுவோம்ல, இது வந்து ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜருக்காக இதை நம்ம சொல்கிறோம் சரிங்களா. இதை வந்து ஒரு டேபிளில் ஒரு பிரிண்ட் எடுத்து அதே தான் எல்லாரும் நேரம் நம்ம பேசினதே தான். எப்படிங்கிற விதிகளோடு தெரிஞ்சால் நீங்கள் ஒரு ஒரு தெளிதான புரிதல். இதில் வந்து ரெண்டுக்கும் ஒரே இடத்துல ஒரே கலரில் தான் இருக்கும். ஆனால் எந்த லக்னத்துக்கு எப்படி சொல்லுவார்னு நான் அந்த சர்வாஷ்டக பரலில் சொல்ல முடியாது. அந்த என்ன பிரஸ்தார அஷ்டவர்க்க பரல்கள் போடுற கணிதத்தில் தான் சொல்ல முடியும். அதனால் அதை தனியாக பிரித்து அஷ்டவர்க்க மெத்தேடில் இதை வந்து யூடியூப்பில் 5 நிமிஷம் பேசுகிறாங்க, 10 நிமிஷம் தான் இது வரைக்கும். ஈவன் ஃபண்டமெண்டல் கிளாஸில் ஒரு என்ன சொல்ல இன்ட்ரோலுக்கு முன்னாடி டீ குடிக்கிற அவசரத்தில் இந்த சப்ஜெக்டை சொல்லி தராங்க. அதனாலேயும் நான் இதை ஒரு 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 சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இதை எப்படி சொன்னால் மக்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறதுக்காகவும் இது ஒரு பர்சன்டேஜ் நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த ஸ்தான பலத்தில் உள்ள ஒரு வீடியோவையும் இந்த வீடியோவையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆராய்ச்சிக்கான கட்டுரைகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பேசுனதை இதை ஏன்டா 1.5 மணி நேரம் பேசணும்னு யாரும் திட்டாதீங்க. இது வந்து ஒரு எப்படி ஹைலைட்ஸ் இன் நட்சல் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து எல்லா லக்னம் தெரியுற மாதிரி வச்சுக்கோம் சரியா.
இப்போ வந்து ஒரு குருட்டா ஃபார்முலால ஒரே ஃபார்முலா இதை முதல்ல சொல்லியிருந்தேன்னா சீனிவாசன் சார் 1.5 மணி நேரம் ரெக்கார்டிங் சேவ் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொல்கிறேன், இப்போ எல்லா லக்னாதிபதியும் 1 to 6 குடையரில் சுபர், ஆனால் ரிஷபத்துக்கு மட்டும் அசுபர், மிதுனத்துக்கு மட்டும் மத்திமர் இப்படின்னு ஒரு குருட்டு ஃபார்முலா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கட்டத்தை எப்படி போட்டிருக்காங்கிறத நுணுக்கத்தை நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? அடுத்தது துலாம் முதல் மீனம் வரைக்கும் எல்லா லக்னாதிபதியும் மத்திமர், ஆனால் கும்பத்துக்கு மட்டும் சுபர். இவ்வளோதான் ரூல்ஸு. ஒரு எக்ஸம்ஷன். இதை மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா, ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் என்ன சொல்லி தந்துட்டு இருக்காங்க, எல்லா 1, 5, 9 அதிபதி இவே பராசர விதியில் இருக்கு. மேலே நானே டைப் பண்ணியிருக்கேன், 1, 5, 9 கூடவர்கள் ஆதிபத்தியம் பெற்ற இயற்கை அசுபரும் இயற்கை சுபரும் சுபரே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணல. என்ன பண்ணியிருக்காரு, நீங்கள் படம் பார்க்காம டைட்டிலை பார்த்துட்டு விமர்சனம் எழுதக்கூடாது. சரிங்களா? அப்படி எழுதினீங்கன்னா ஜாதகம் தப்பாயிடும், படத்தோட விமர்சனம் தப்பாயிடும். ஸோ அது மாதிரி நான் என்ன சொல்ல, 3ஆம் பாவாதிபதி எல்லாத்துக்கும் அசுபர், ஆனால் தனுசுக்கு மட்டும் அவர் மத்திமர். இது ஒரு எக்ஸம்ஷன். இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து 5ஆம் பாவாதிபதி எல்லாருக்கும் சுபர், கன்னியா லக்னத்துக்கு மட்டும் மத்திமர். இதை மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் ரூலோட வச்சா நமக்கு ஈஸியாக போடும். இப்போ நீங்கள் எல்லாரும் 5 கூடவன் பூரா என்ன சொல்கிறீங்க, யோகாதிபதினு சொல்கிறீங்க, ஆனால் கன்னியா லக்னத்துக்கு 5 கூடவன் மத்திமர். அந்த பாயிண்டை ஸ்பெசிஃபிக்காக பராசரம் அண்டர்லைன் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம், ரூலை படிக்காமல் ஜோதிடம் சொல்லிட்டு அதுக்கு ஏன் பலன் தப்புச்சுன்னு அதுக்கு ஒரு அனாலிஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணக்கூடாது. 7ஆம் பாவாதிபதி எல்லாருக்குமே அசுபர் தான். அந்த இடத்துல ரிஷபத்துக்கு மத்திமர், கடகத்துக்கும் தனுசுக்கும் அவர் மத்திமர், மற்ற எல்லா இடத்துக்கும் அவர் அசுபரே. அப்போ பாருங்கள், மனைவியால் எவ்வளோ பிரச்சனை வருதுன்னா 2 ரிஷப லக்னம் பழகுது, கடக லக்னம் பழகுது, தனுசு லக்னம் பழகுது. இந்த 3 லக்னத்துக்கும் நீங்கள் பாருங்கள், அந்த இடத்த அவர் மத்திமர்னு சொல்லியிருக்கிறத ப்ரூவ் பண்ணி இந்த லக்னத்தை எடுக்கல, மனைவி ஸ்தானம் பார்க்கல, இந்த இடத்த நீங்கள் அப்ளை பண்ணணும். லக்னாதிபதினு கொடுக்கல, அந்த பாவஸ்தானாதிபதிகளை நீங்கள் எடுக்கணும். அடுத்து 9ஆம் பாவாதிபதி எல்லாத்துக்குமே அவர் வந்து சுபர் தான். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், அவர் வந்து ஜெமினிக்கு, அதாவது என்ன சொல்கிற மிதுனத்துக்கு அவர் மத்திமர் ஆகிடுறார். சரிங்களா? அப்போ 1, 5, 9 முழு சுபர்னு அவர் எங்கேயுமே பராசரை மெயின்டைன் பண்ணாமல் வச்சிருக்காரா? அப்போ மூல திரிகோணத்துக்கு எங்கே போட்டாலும் அவர் எப்படி உடச்சு விடுறாரு பார்த்தீங்களா? இதுதான் லக்ன அசுபர் சுபத்தோட சூட்சமம். இதை நீங்கள் அந்த விதிகள்ல இருந்து பிரஸ்தார வர்க்க சக்கம் போட்டு சமுதாய அசவர்க்க பரல் போட்டு பலன் சொல்றதுக்கு இதை கொண்டு வந்தீங்கன்னா இப்போ ஏன் அப்படிங்கிறத சிம்பிளாக பண்ணிடலாம். இதை வச்சுக்கிட்டு இது தெரிஞ்சதுன்னா இவங்களுக்கு ஷார்ட்கட்டு. இதெல்லாம் எதுக்கு இந்த 1, 3, 5, 7, 9, 11 எடுத்திருக்கோம் அப்படின்னா ரெட்டை ஆதிபத்தியம் வர்ற கிரகத்துக்கு அதனால எடுத்திருக்கோம். அடுத்து இந்த சூரியனும் சந்திரனும் ஒற்றை ஆதிபத்தியம் வர்றதுனால சில இடத்துல பலன்களை மாறுவாங்க. அப்படிங்கிறதுல இந்த சூரியன் முதல் விதியிலே இருக்குது. சூரியனோ சந்திரனோ 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக வந்தால் அசுபத்தன்மையை தரமாட்டார்கள் அப்படின்னு போட்டோன்னா அவங்க மத்திமன்னு போட்டுடணும். அப்போ அசுபத்தன்மைன்னு போட்டுடணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து எந்த இடத்துக்கு மத்திமர் ஆவாருங்க அப்படிங்கிற இந்த விதியை சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டா நீங்கள் இந்த விதிகள் எல்லாம் மறந்துட்டு இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணல. இதுதான் இந்த லக்ன சுபர் அசுபரோட மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கும் இப்போ பராசர சொன்னதுக்கு வித்தியாசம். இப்போ போகிற போக்கில் பராசரம் ஓவர் ரைட் பண்ணுறாங்க. 1, 5, 9 பராசரே சொல்லியிருக்காருங்க, சேலஞ்சா அப்படின்னு அந்த ரூல் எடுத்து உங்கள்கிட்ட காமிச்சா நீங்களும் ஆமாண்டு வரீங்க. ஆனால் அவர் நிர்ணய விதியில சொல்லிட்டு விளக்குகள் போடல எப்படி போட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த லக்னம். இந்த லக்ன சுபர் அசுபரை வைத்து தனிநபர் கர்மாவாக அது பயன்படுகிறது. அதனால இந்த தனிநபர் கர்மா வந்ததுக்கு அப்புறம் தான் அதான் லக்னம்னு வரையில லக்ன சுபர் அசுபர் மத்திமர் எந்த அளவுக்கு முக்கியம் என்பது இதன் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் வகுப்பு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொல்லிடுறோம்னா இதில் நான் என்ன நூலை பயன்படுத்தினேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். லக்ன சுபர் அசுபர் நிர்ணய முறைக்கு பயன்படுத்திய மூல நூல்கள் பிருகத் பராசரா கோர சாஸ்திரம், அல்லூர் வெங்கட்ராமன் தமிழ் பாகம் 1 and 2 கிடைக்கும். இடம் ஸ்டார் அகாடமி, எல்ஆர் சீனிவாசன் சாரை இந்த மொபைலில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஜென்ம லக்ன பலன் நிர்ணயம் எஸ் நடராஜன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் அந்த இது. அப்புறம் பராசரா சாஃப்ட்வேர் ஜியோ விஷன். இந்த லக்ன சுபர் அசுபர் நிர்ணயம் வாராந்திர ஜோதிட சிறப்பு உரை வழங்க வாய்ப்பு வழங்கிய ஸ்டார் அகாடமி குழுமத்திற்கும் அதை நிறுவனர் எல்ஆர் சீனிவாசன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்வதில் உபகை அடைகின்றேன். நிகழ்ச்சிகள் பங்கேற்ற அனைவரும் கிரகத்தரம் பிளானட்டரி குவாலிட்டிஸ் ஜோதிட கணித வல்லுநராக திகழ வல்லாமல்ல எங்கும் நிறைந்த இறைவனின் திருவடி வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்றேன். உள்ளத்தில் ஒவ்வொரு தொடர் உழைப்பால் கருணையோடு இறை தொண்ட
ஆண்டுகளாக ஜோதிட சேவை செய்து வர பரம்பொருளே உங்களுக்கு நேரில் வந்து திருவருள் தருவார். உங்களோடு என்றென்றும் ஜோதிட பணியில் பயணிக்கும் அடியேன் ரா ஸ்ரீனிவாசன். வணக்கம். நன்றி சார். ஐயா தயவு செய்து முதல் 2 ஸ்லைடு கொஞ்சம் போடுங்க ஐயா, ரொம்ப அவசரமா போயிட்டீங்க ப்ளீஸ் ஐயா. ஒரு நிமிஷம் ஐயா, மறுபடியும் ரிப்பீட்டுக்கு போக முடியாது, நேரம் முடியறது. இந்த பிடிஎஃப் எல்லாம் ஸ்டார் அகாடமியில கிடைக்கும். ஸ்டார் அகாடமி டெலிகிராம் தளத்துல இந்த பிடிஎஃப் போட்டுரும். நீங்க இந்த யூடியூபை கேட்டுக்கிட்டு அந்த பிடிஎஃப் ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். திரும்ப நன்றி. முதல் ஸ்லைடு 2வது ஸ்லைடு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வைங்க, இட் வில் டேக் மோர் டைம். ஓகே, நன்றி. தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஸ்டார் அகாடமி டெலிகிராம் தளத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரும் இல்லைன்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9440540001 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பேரையும் ஊரையும் குறிப்பிட்டு ஸ்டார் அகாடமி டெலிகிராம் லிங்க் வேணும்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் லிங்க் அனுப்புறேன். அதுல இணைஞ்சிங்கன்னா அதுல கிட்டத்தட்ட ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு தெரியும், 2000 நூல்கள், ஜோதிட நூல்கள் இருக்கு, பாரம்பரிய நூல்கள், அதாவது காப்பிரைட் பிரச்சனை இல்லாத நூல்கள்லாம் அதுல ஏற்கனவே இருக்கு. இந்த வகுப்புகளில் வரக்கூடிய பிடிஎஃப்பையும் போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய வகுப்புல ஆசிரியர் போட்ட அந்த பிடிஎஃப்பையும் நாங்கள் கட்டாயம் அதில் போடுறோம். அதனால் நீங்கள் அந்த பிடிஎஃப்பை பயன்படுத்திக்கலாம். இந்த உரையை திரும்ப கேட்கறதுனால நீங்கள் யூடியூப்ல ஆஸ்ட்ரோ ஸ்டார் அகாடமி தளத்தில் இருக்கு, யூடியூப்ல கேட்டுக்கிட்டு அந்த பிடிஎஃப்பையும் ரிவ்யூ பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு பொக்கிஷங்கள். ஒரு ஜோதிட பலன் சொல்றதுக்கு கொஞ்சம் கடினமான விஷயமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை. மாத்திரை கசக்குதுங்கிறதுனால எடுத்துக்காம எடுத்துனா எப்படி ஆரோக்கிய கேடோ, இந்த மாதிரி சில விஷயங்களை நாம் சிரமப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஜோதிடத்துறையில் நிபுணத்துவம் ஆக முடியும். முன்னோர்கள், ரிஷிகள், பராசரர் இவங்கெல்லாம் எடுத்து கொடுத்த அந்த ஜோதிடத்தை நாம் அழிப்பதற்கான ஆள் இல்லை, அதை போற்றி பாதுகாப்பதற்கான ஆட்கள். ஸோ அதனால இதெல்லாம் தொடர்ந்து பாதுகாத்துக்கிட்டு வாங்க, படிச்சுக்கிட்டு வாங்க. இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட சப்ஜெக்ட் கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் ஒரு லாலிபாப் கொடுக்குற மாதிரி ஸ்ரீனிவாசன் சார் விளக்கி இருக்காரு. நிறைய அந்த சார்ட் இதெல்லாம் போட்டு ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்லியிருக்காருன்னு நான் சொல்லணும். சிரமமாக இருந்துச்சுன்னா இதை 2-3 தடவை கேட்டு பாருங்க, ரொம்ப எளிமையாக புரியும். ஆணித்தரமாக பலன் சொல்லலாம். ஏதோ ஜோதிடம் என்பது ஏதோ ஒரு மூடப்பழக்கம்னு சொல்லி தெரியுற அந்த நபர்களுக்கெல்லாம் ஜோதிடம் என்பது இது ஒரு சமூக விதி, இது ஒரு விஞ்ஞான விதி, கோள்களின் விதி. மனிதன் இதிலிருந்து தவறி நடக்க முடியாதுன்னு பொட்டில் அடிச்ச மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அநேகமா இன்னைக்கு சாரோட ஸ்பீச்சை எனக்கு அவர் சிறப்புரையில பேசுற மாதிரி தெரியல, தோணல. ஏதோ வகுப்புல பேசுன மாதிரி தான் பேசினாரு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. சிரத்தை எடுத்து இந்த சார்ட் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. சாருக்கு ஸ்டார் அகாடமி சார்பில் கோடி நமஸ்காரங்கள் சொன்னாலும் மிக்க நன்றி. இந்த பிடிஎஃப் தனிப்பட்ட முறையில வேணும்னு சொன்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்டார் அகாடமி தளத்துல போட்டிருக்கோம். டெலிகிராம் ஆப்ல இருக்கிறவங்க ஸ்டார் அகாடமில போய் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு அதுக்குள்ள. நன்றி, வணக்கம். இப்ப அடுத்த கொஸ்டின் செஷனுக்கு போகலாம். இன்றைக்கு நடத்தப்பட்ட இந்த உரையின் மீது ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா அன்பர்கள் கேட்கலாம். யாரும் அன்மியூட் பண்ண வேண்டாம். கொஸ்டினுக்கு சார் சுப்பிரமணியன் சார் கொஞ்சம் சுப்பிரமணியன் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நீங்க கொஸ்டின் ஏதாவது கேட்கணும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வரிசைப்படி எல்லாரையும் கூப்பிடுறோம். பேசும்போது மட்டும் அன்மியூட் பண்ணி பேசிட்டு திரும்ப அவங்க மியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இடையில நம்ம பார்க்கும்போது தெரியும், ஒரு திடீர்னு ஒரு கும்பலா என்னென்னத்தையோ போட்டு இது ஹேக்கர்ஸோட வேலை. நம்ம ஜோதிட அன்பர்கள் யாரும் கிடையாது. ஹேக்கர் சில நேரங்களில் அந்த மாதிரி வருவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம தளத்தில் வந்துட்டா ஓகே, எல்லாரையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அன்பர்கள் மியூட் பண்ணி வச்சுட்டு கொஸ்டின் நேரத்தில் மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கிறேன். அடுத்து முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறவங்க ஜெயச்சந்திரன் என்கிற டெல்லியா சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்களை கேட்கலாம். வணக்கம் சார். ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன கேள்வி. ரொம்ப அருமையா இருக்கீங்க சார். இந்த மாதிரி இந்த பேசிக்கை இந்த அளவுக்கு டெப்தா நான் எங்கேயும் கேள்விப்படலை. அந்த அளவுக்கு ஐயா சொன்னதுல ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு சின்ன சந்தேகம் தான், இந்த அசுபர் பாபர் இருக்கிறதுக்கு 2 ஒரே மீனிங் தானே?
இல்ல அசுபர் வேற பாபர் வேறன்னு பிரிச்சு சொல்ல முடியுமா? இல்ல சார், சுபர் அசுபர், அது அசுபரை தான் நம்ம பாவர்னு சொல்றோம், ரெண்டு ஒண்ணுதான். ஓகே ஓகே, நன்றி சார், நன்றி சார், ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி சார். அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறது திரு கோபி ராமமூர்த்தி. அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்க விஷயங்களை கேட்கலாம். சார் நமஸ்காரம் சார். நமஸ்காரம். உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து எங்களுடைய சிறந்த நமஸ்காரம். நன்றி சார், நன்றி சார். நல்லா அருமையான இருந்தது சார். அந்த 2 சார்ட்டையும் நான் வந்து ஸ்கிரீன் சேவ் பண்ணிட்டேன். அந்த அசுபர் இதெல்லாம் வந்து இந்த ஷட்பலத்திலேருந்து வர்றது தானே சார்? இதெல்லாம் இந்த ஷட்பலத்திலேருந்து எடுத்து பகை உச்சம் நீச்சத்திலேருந்து எடுத்து பண்றது தானே சார் இந்த அசுபர் பாபர் எல்லாம்? இல்ல சார், ஷட்பலம் வேற இடத்துல நிக்குது. இது வந்து கிரக உறவு முறைகளை மூல திரிகோணத்தை வச்சு பார்ப்போம். அந்த ராசி சக்கரத்தில் மூல திரிகோணத்தை வச்சு பார்க்கல, அது வந்து கிரக உறவு நட்பு சமம், தற்காலிக நட்பு தற்காலிக சமம், அது வேற இடம். ஷட்பலம் ஒரு இடத்துக்கு வலிமையை தரும், அது பாவத்தை வலிமை பண்றதுக்கு. இந்த லக்னா சுபர் அசுபருங்கிறவங்க வந்து அந்த ஆதிபத்திய விசேஷம், பாவாதிபத்தியம், அதாவது வந்து கிரக காரகத்துவத்துக்கு கிரகத்தோட உறவு முறைகளை வச்சு பலன் சொல்லலாம். ஆனால் பாவ கிரகங்கள்னு வந்துட்டதுக்கப்புறம் பாவ ஆதிபத்தியத்துக்கு வந்து லக்ன சுபர் அசுபர் தான் மெயின்டைன் பண்ணும். 2 பேரும் தனித்தனி, வார்த்தைகள் தனித்தனி. அதில் வந்து நட்பு சமம் பகைன்னு பயன்படுத்துவோம். இதில் சுபர் அசுபர் பாவர் அந்த மாதிரி பயன்படுத்துவோம். நன்றி சார், நன்றி சார். இப்போ சந்திரன் எடுத்துக்கிட்டா சந்திரனுக்கு எந்த வீட்லையும் பகை கிடையாது. ஆமா, சந்திரனுக்கு எந்த வீட்லையும் எத்தனை இடத்துக்கு மத்தியமர் ஆகிறாரு, எத்தனை இடத்துக்கு அசுபர் ஆகிறாரு, எத்தனை இடத்துக்கு சுபர் ஆகிறாருங்கிறது அந்த லக்னத்தை விதியோட பொருத்தணும். லக்னத்தோட பொறுத்தது. இப்போ புதனோட சேர்ந்தா புதனோட சேரும்போது அசுபர் ஆயிடுவாரு. ஆமா, சரி, ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ சார். நன்றி திரு கோபி ராமமூர்த்தி சார். அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறது திரு கிருஷ்ணன் குருந்தப்பன். அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்களை கேட்கலாம் சார். ஐயா வணக்கம். இந்த 11ஆம் அதிபதி எல்லாரும் அசுபர் ஆகுறாங்களே, அது நான் வந்து 11ஆம் அதிபதினா நான் ரொம்ப ஒரு லாபாதிபதினு நினைச்சிட்டு இருந்தேன். அதை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அது வந்து பராசரர் விதியில இருக்கு சார். அந்த 11ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானமா இருக்கு இல்லையா? அதுல கொடுக்கப்பட்டிருக்க நட்சத்திரங்களையும் எடுத்து பார்த்தோன்னா அவர் எதுக்காக அந்த பாவ ஆதிபத்தியம் கொடுக்குறாருன்னா 3, 6, 11 அப்படிங்கிற அந்த 3 ஷட்யம் அப்படின்னு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மூல நூல்களில். இது எப்போ சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா 3, 6, 10, 11 கூட உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க. உபஜயஸ்தானத்தில் 3, 6, 10, 11 இருக்கேல, உபஜயஸ்தானத்துக்கு அது நல்லது தானே. அப்படின்னா ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு நாடு சுபிட்சமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தப்படாமல் இருக்கும், சரிங்களா? ஆனால் ஒரு போர்னு வந்துட்டேல அவங்க கையில் வந்து துப்பாக்கியை பயன்படுத்துவாங்க. அப்போது யுத்தம் நடக்கையில் மிலிட்ரி ஆஃபீஸருக்கு கையில் துப்பாக்கி இருந்தால் அது வந்து என்னது, நாட்டுக்கு நலன். ஆனால் நாடு சுபிச்சம் பெற்றிருக்கு, நான் துட்டு கேட்க போகல துப்பாக்கியோட போய் எங்கள் நாடு அமைதியாக இருக்குது, எல்லாரும் எங்கள் நாட்டுக்கு வந்து பணம் கட்டுங்க அப்படின்னா வரமாட்டாங்க, சரிங்களா? இதுதான் அதில் உள்ள பேதங்கள். அதை எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கவுங்க வசதிக்காக 11ஆவது வீடு அபிலாஷைகள் அது இதுன்னு போட்டு ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ பராசரரோட விதி வந்து என்னென்னா, 2வது அதெல்லாம் விட்டுருங்க, நம்மளோட இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு குருவையும் துறக்க வேண்டும். உண்மையான நல்ல கொஸ்டின் அது. குருவையும் துறக்க வேண்டும். குருவை எங்கே துறக்குறீங்க? புரட்டாதி நட்சத்திரம் 3 பாதத்தை நீங்கள், அதாவது ஒரு இடத்துல குருவும் கை விடுவார், அந்த இடத்துல கடவுளை உன காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லல, நேரடி தொடர்பு ஏற்பட்டால குரு விலகுவார் இல்லையா? நான் குரு தான் வேணும்னு வர முடியாது, சரிங்களா? அந்த இடத்துக்கு அந்த பூரட்டாதியோட 3 நட்சத்திரத்தை எங்கே கை விடுறீங்களோ அங்கே தான் நீங்கள் கடவுளை பிடிக்க முடியும். அப்போ உங்களை என்ன பண்ணணும், கடவுள் குருவோட பாதத்துக்கு நீங்கள் போய் அடிமையானால், குருவோட சித்தாந்தத்துக்கு அடிமையாகாமல், குருவோட சித்தாந்தத்துக்கு அடிமையானால் துட்டு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். எல்லா மடத்துல எல்லா இடத்துலையும் எடுத்துக்கோங்க. சித்தாந்தத்திற்கு அடிமையானால் என்ன பண்ணுவாங்க, துட்டு பார்ப்பாங்க. பாதத்துக்கு சரணாகதம் ஆகிட்டாங்கன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா மோட்சம் போயிடுவாங்க. அதனாலதான் 11ஆம் இடம் இரட்டை ஆதிபத்தியம். அதனாலதான் அதுல என்ன பண்றோம்னா 10ல் ஒரு பாம்பேனும் பாவியனும் இருக்கும் மாதிரி 11ஆவது இடத்துல சொல்லல இந்த சீட்டு கட்டு விளையாடல ரம்மி சொல்றோம்ல, அது வந்துச்சுன்னா எப்படி நீங்க ஜெயிக்கிறீங்களோ அது மாதிரி ஒரு குருங்கிற ஒரு கடாட்சத்துல உங்களுக்கு நீங்க அந்த குரு பாதம் கிடைச்சுதா, குருவே அந்த இடத்துல நீங்க உடணும்னு முடிவு பண்ற இடம் தான் 11ஆம் இடம்.
அதனால பிறவின் பயன் பிறவாமைங்கிற ஒரு பராசரோட தீசிஸ்ல 11ஆம் இடம் பாவஸ்தானமாக கொல்லப்பட்டுள்ளது லக்னத்திற்கு பார்க்கும்போது தான், புரியுதுங்களா? ஆனா 11ஆம் இடத்துல செல்வம் இருக்கும், அதெல்லாம் மாற்றம் கிடையாது, புரியுதுங்களா? குருவுக்கு சேவை பண்றது நல்லதுதான், அதெல்லாம் மாற்றம் பண்ண முடியாது. ஆனால் மோட்சம் பெறுவதுதான் வாழ்க்கையின் முடிவென்று வரும்போது குருவை துறந்தால் தான் கிடைக்கும். அதுக்கு நீங்க சித்த புருஷர்கள் பாடல்கள், ஆழ்வார்கள் பாடல்கள்லாம் பாடினீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்தோட சூட்சமும் பராசரர் எதுக்காக இந்த லக்னத்துல 11ஆம் இடத்தை அசுபரா வைத்துள்ளார் அப்படிங்கிறது தெளிவா புரியும் ஐயா. நன்றி. நன்றி. நன்றி கிருஷ்ணன் சார். நன்றி சார். அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறது திரு சுப்பிரமணியன் சார். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்களை கேட்கலாம். கேட்கலாம் சார். அன்மியூட் பண்ணிட்டீங்க, பேசுங்க. சிக்னல் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சார் சுப்பிரமணியன் சார். சரி, அவங்க ஸ்ரீதர் சார் கை ரைஸ் பண்றாரு. ஸ்ரீதர் சார் ஒருத்தர் கை ஹேண்ட் ரைஸ் பண்றாரு. ஸ்ரீதர் சாரா? சரி, ஓகே. அவர் சுப்பிரமணியன் சார் பண்றாரு, ஆனால் அவங்களால பண்ண முடியல. சார் ஸ்ரீதர் சார், நீங்க எதுவும் பேசணுமா? ஐயா வணக்கங்கய்யா. தனுசு லக்னத்துக்கு நீங்க சொன்னீங்க சுக்கிரன் வந்து அவ்வளவு நல்லது இல்லைன்னு சொல்றீங்க. அதாவது அவரு சொன்னதை நீங்க சொல்றீங்க ஐயா, நான் உங்களேன்னு தப்பான்னு சொல்லல. அதாவது அது நீங்க இப்ப நீங்க அது பாடம் நடத்துறதுனால உங்களை நான் அதை கேட்குறோம் இல்லையா. இப்போ சப்போஸ் தனுசு லக்னத்துக்காரங்களுக்கு சுக்கிரன் உச்சம்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்? இவனை நம்ம வந்து நீங்க தனுசுக்கு நீங்க அந்த பெண்கள் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னீங்க. இப்போ சப்போஸ் அந்த தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் உச்சமா இருந்துட்டார், அப்ப என்ன ஆகும்? நம்ம தனி நபர் ஜாதகம் சொல்றது இன்றைய இல்லைங்க. இப்ப நீங்க பிடிஎஃப் போட்டிருக்கேன், அதுல வந்து எந்த இடத்துல சுக்கிரன் இருக்கலாம்னு போட்டிருக்கேன் தனுசு லக்னத்துக்கு. சரிங்க, அதே காலத்துல போட்டிருக்கேன், நீங்க அதுல பாருங்க. தனி லக்ன காதுக்கு அது சபையில சொல்லக்கூடாது, அதுக்காக சொல்லணும். சரிங்களா? சரிங்க. ஒன்னும் சுக்கிரன் உச்சம் பெறதுல வந்து அந்த லக்னத்துக்கு இவங்களுக்கும் அப்படின்னா குரு பத்னியோட அவரோட தொடர்புகள் தவறாக இருக்கலாம், அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, இல்ல அதுதான். ஏன்னா இப்ப நீங்க அந்த கேட்டதுனால என்னங்கிறது தனிப்பட்ட ஜோதிட விதியை நான் கட்டு வச்சுட்டு பலன் சொல்றது. லக்ன நிர்ணயம் தான் இன்னைக்கு தலைப்பு. லக்ன சுபர் அசுபர் நிர்ணயம், அதோட அப்ளிகேஷன்ஸ் பண்ணல எங்கெங்கெல்லாம் இந்த ஆராய்ச்சி பண்ணவங்க நல்லது கெட்டது. அப்ப நான் கொடுக்கல அங்க தனுசு லக்னத்துக்கு 6-11 கூட நான் வரையிலையும், மிதுன லக்னத்துக்கு 6-11 வர்ற செவ்வாயும் கொடிய பாவின்னு நான் சொல்றேன். அதேதான் கன்னியா லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும். இந்த விதியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்ற இடத்துல உள்ள டிஃபரன்ஸை சொல்றதா எங்க வேலை. சுக்கிரன் உச்சம் பெற்று இந்த இடத்துல இருந்தானா அது சப்ஜெக்ட் வேற. ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய உண்மையிலேயே பாராட்டணும். அதாவது இவ்வளவு ஒரு பெரிய விஷயத்த எங்களுக்கு என்னன்னா நீங்க எழுதாம அழகா பிடிஎஃப்ல கொண்டாந்து அதை காமிச்சு நல்லா இருந்தது. அதாவது ரொம்ப சந்தோஷம். அது இவ்வளவு நீங்க சிரத்தை எடுத்து பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப உங்களை பாராட்டணும். உங்களை ரொம்ப பாராட்டணும். வணக்கம், நன்றி. நன்றி ஸ்ரீதர் சார். சரி, கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். நேரம் சரியாக 1 மணி. ரொம்ப ஒரு அருமையானது ஒரு நிகழ்ச்சி. யூடியூப்லையும் கிட்டத்தட்ட நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூப்ல ஒரு ஜென்ரலான சில கொஸ்டின்ஸ், தனிநபர் ஜாதக பலன் அப்படிதான் வந்திருக்கே தவிர இந்த டாபிக் ஒட்டி கொஸ்டின்ஸ் எதுவும் வரல. ஸோ அதனால வகுப்பு நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வகுப்பை இதோடு நிறைவு பண்ணிக்கலாம். மிக சிறப்பானதொரு நிகழ்ச்சியை நல்ல சார்ட் போட்டு தயார் பண்ணி எங்களுக்காக நேரம் ஒதுக்கி கொடுத்த மருத்துவ ஜோதிட பேராசான் திரு இரா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு ஸ்டார் அகாடமி சார்பிலும் அனைவரின் சார்பிலும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் சனிக்கிழமை இதே நிகழ்ச்சிக்கு சந்திப்போம். நன்றி. ரொம்ப சிறப்பாக. நன்றி.